வணக்கம் நண்பர்களே. இது அழகான தீர்ப்பு நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலை எழுந்து குளித்து சமையல் கட்டில் பரபரப்பாக தன் வேலைகளை தொடங்கிவிட்டாள் வைதேகி. 6 பேருக்கு காலை சிற்றுண்டி தயார் செய்து 5 பேருக்கு சாப்பாடு டப்பா கட்ட வேண்டும். மாமனார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர். சண்முகம் 12ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் கணித ஆசிரியர். மாமியார் வள்ளி குடும்பத் தலைவி. 3 பிள்ளைகள். மூத்தவன் சரவணன். பள்ளி படிப்புக்கு மேலே தாண்டவில்லை. ஹார்ட்வேர் கடை. கடுமையான உழைப்பாளி. சின்னதாக தொடங்கிய கடை இன்று உழைப்பால் பெரிதாகிவிட்டது. ஏராளமான வாடிக்கையாளர்கள். சரவணன் மனைவிதான் நம்ம கதாநாயகி வைதேகி. ஒரு பெரிய கம்பெனியில் விற்பனை பிரிவில் உயர் அதிகாரி. ஆரம்ப நாட்களில் தன் நகைகளை விற்று கடையை பெரிதாக்க உதவினாள். கணவனுக்காக குடும்பத்துக்காக எதையும் செய்வாள். அடுத்தது ஸ்வேதா. அவள் கல்யாணமாகி உள்ளூரில் வாசம். 3வது குமரன், பேங்கில் அதிகாரி. கல்யாணமாகி 1 வருஷம்தான் முடிந்திருக்கிறது. அவன் மனைவி இன்பா தனியாரில் வேலை. ஒரே பெண் என்பதால் துரும்பையும் கிள்ளி போட மாட்டாள். அப்பாவும் வசதி படைத்த பிஸ்னஸ்மேன் குமரன். இன்பாவை காதலித்து மணந்ததால் எந்த நேரமும் அவளை தாங்கிக் கொண்டே அலைவான். இது கல்யாணமான நாள் தொட்டே மாமியார் வள்ளிக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிற காரணமாக செல்லமாக இருந்திருக்கலாம். இது புகுந்த வீடு, இங்கேயும் அப்படியே இருக்க முடியுமா? காதலிச்ச காரணமாக இவனும் காணாததை கண்ட மாதிரி இந்த தாங்குறான். இதெல்லாம் சரியில்லை வைதேகி. நீயும் வேலைக்கு போகிறவ தானே, கூட மட இவ உனக்கு உதவி செய்யக்கூடாதா? விடுங்கத்த, சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கட்டும், நான் பண்ணிடுறேன். ஏற்கனவே நாம் 5 பேர், ஒருத்தி தானே கூடியிருக்கா, பரவாயில்லை. தன்னை உட்கார வைத்து அக்கா தாங்குவதால் இன்பாவுக்கு வைதேகி மிகவும் பிடிக்கும். மாமியார் வந்த நாள் முதலே குற்றம் குறை காண்பதால் மாமியார் வள்ளியை பிடிக்காது. மாமனார் சண்முகம் எதிலும் தலையிட மாட்டார், அதிகம் பேச மாட்டார். சரவணன் காலை 7 மணிக்கு கடை திறந்தால் கடையை மூடுவது இரவு 10:30. வீடு திரும்பி 11 மணிக்கு சாப்பிட்டு படுக்கும் சமயத்தில் 12 மணி கூட ஆகிவிடும். எனக்கு ராத்திரி சாப்பாட்டை ஹாட் பேக்கில் போட்டுட்டு நீ போய் தூங்கு வைதேகி. 12க்கு படுத்து காலையில் 5க்கு எழுந்தா உன் உடம்பு தாங்குமா? சொல்கிறத கேட்க மாட்டியா? வேலைக்கு போய் நீ திரும்ப ராத்திரி 7:30 ஆயிடுது. அப்புறமா எல்லாருக்குமே டிஃபன் ரெடி பண்ணி உனக்கு ஓய்வே இல்லையே வைதேகி. நமக்கு கல்யாணமாகி 4 வருஷங்களாச்சு. அப்போ முதல் இதுதான் நடக்குது. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கலையா? பல நாட்கள் இரவு 11 மணிக்கு சரவணனுக்கு சூடாக தோசை ஊற்றி தருவாள். சலித்து கொள்ளவே மாட்டாள். மாமியாரிடம் மகள் ஸ்வேதா வரும்போது மட்டும் குசும்பு தலை காட்டும். வைதேகி அதை பொருட்படுத்த மாட்டாள். அவளையும் வைதேகி தாங்குவதால் அவளுக்கு அண்ணியை பிடிக்கும். ஆனால் தம்பி மனைவி இன்பாவை கிளறுவாள். அம்மாவிடம் போட்டு தருவாள். ஜாடை மாடியாக பேசுவாள். இன்பாவுக்கு சுத்தமாக ஸ்வேதாவை பிடிக்காது. வைதேகியிடம் புகார் செய்வாள். என்னக்கா இந்த ஸ்வேதா அண்ணி இப்படி இருக்கிறாங்க? எல்லாருக்கும் முன்னால் சிரித்து நாடகம் ஆடிட்டு பின்னால் போய் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அத்தை மகளை பார்த்தா மந்திரிச்ச கோழி மாதிரி ஆயிடுறாங்க. வீடு இன்பா, 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது. 1 வருஷத்துலேயே இவங்களை சகிச்சிக்க என்னால் முடியலையே. 4 வருஷங்களாக நீங்கள் எப்படி தான் சமாளிக்கிறீங்களோ? அதற்கு சிரிப்பை மட்டுமே பதிலாக தருவாள் வைதேகி. மாமனார் வாங்கிய சொந்த வீடு, தாத்தா காலத்து நிலம். வீடு கட்டிய காலம் வேறு. அதனால் பழைய ஸ்டைலில் பெரிய வீடாக இருக்கும். 4 படுக்கையறை கொண்ட வீடு. சுற்றி தோட்டம். பள்ளி நேரம் போக மாமாவுக்கு தோட்ட பராமரிப்பு வேலை. காய்கறிகள் தென்னை மாங்காய் என்று காய்த்து கொட்டும். மல்லிகை நிறைய உண்டு. துளசி மாடம். மாமியார் பூஜை செய்ய பூக்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த வீடு. ஸ்வேதாவுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. வைதேகிக்கு 4 வருஷங்கள் முடிந்தும் கர்ப்பம் தரிக்கவில்லை. அதுதான் அந்த வீட்டின் முக்கிய பிரச்சனை. 2 வருஷங்கள் முடிவதற்குள் துளைத்து எடுத்து விட்டார்கள் உறவுக்காரர்கள். 2 பேரையும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவல்லி. சரவணனுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் கல்யாணமாகி வந்து முதல் குளியல் கூட இல்லை. எனக்கு சரவணன் 10 மாதத்தில் பிறந்துட்டானே. என் ஓரக்கத்திகள் எல்லாருமே அப்படித்தான். இந்த குடும்ப ஆம்பளைங்களுக்கு குறையே வராது. 2 வருஷமாச்சு வைதேகி கர்ப்பம் தரிக்கலையே. குறை அவகிட்டையே இருக்கும். வள்ளி தன் உறவுக்காரர்களிடம் இதை விமர்சிக்கும் போது வைதேகி வீட்டில்தான் இருந்தாள். உன் மருமக உள்ளே இருக்கிறா பாரு, நீ உறக்க பேசுகிற. உண்மையை சொல்ல யாருக்கு பயப்படணும்? தன்னை கடுமையாக மாமியார் விமர்சனம் செய்வது தொடங்கிவிட்டது. பூஜையில் உறக்க வேண்டும் போது கற்கள் வைதேகி மேல்தான் விழும். ஜாடை மாடை பேச்சே இல்லை, நேரடி தாக்குதல் தான். கடைக்கு சீக்கிரமே சரவணன் போய் விடுவதால் அவனுக்கு இது தெரியாது. தம்பி குமரனுக்கு அப்போது கல்யாணமாகவில்லை.
மாமனார் தலையிட மாட்டார். நாத்தனார் ஸ்வேதா வரும் சமயம் தன் பங்குக்கு அவளுமே தொடங்குவாள். கல்யாணமாகி அடுத்த வருஷமே அவள் குழந்தை பெற்றுவிட்டதால் அந்த பெருமை தலைவிரித்தாடும். தாக்குதல் நாசுக்காக தொடங்கும். எதையுமே வைதேகி பொருட்படுத்த மாட்டாள். வைதேகியின் அம்மா இங்கே வரும்போது மாமியாரின் உஷ்ணம் அதிகமாகும். உங்கள் குடும்பத்து பெண்கள் சீக்கிரமாக கர்ப்பம் தரிக்க மாட்டாங்களே. அம்மாவுக்கு கோபம் வரும். வைதேகி கண்களால் அம்மாவை அடக்கி விடுவாள். பிறகு உள்ளே வரும் அம்மா. என்னடி வைதேகி, உன் மாமியார் இப்படி பேசுகிறாங்க, நீ பதிலே பேசாமல் இருக்க? நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற, மாடு மாதிரி வீட்டில் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிற. இந்த அம்மா துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. மாப்பிள்ளை +2 கூட தாண்டலை. நீ எம்காம் படித்த பொண்ணு, பெரிய வேலையில் இருக்க. அந்த நினப்பு கொஞ்சமாவது இருக்கா இந்த வீட்டில்? அம்மா, முதல்ல அவர் படிப்போடு என்ன ஒப்பிட்டு பேசுகிறதையே நிறுத்து. அவர் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாரு, கடுமையாக உழைக்கிறாரு. படிப்பு முக்கியம்தான், ஆனால் குறைவாக படித்தவங்க மட்டம் இல்லையே. கோவப்படாதடி, நான் மாப்பிள்ளையை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் உனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை அவங்கள எதிர்த்து பேசாதப்போ உன் அருமை அவங்களுக்கு தெரிய வேண்டாமா வைதேகி? உன்னை பெத்தவடி நான். என் காது பட உன்னை கடுமையாக மற்றவங்க பேசும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. நீ இந்த அளவுக்கு பொறுமை காத்தா உன்னை ஏமாலின்னு நினைக்க போகிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். சரி, 2 வருஷமாச்சு, நீ ஏன் ஒரு டாக்டரை போய் பார்க்கக்கூடாது? போனேம்மா, அவங்க டெஸ்ட் பண்ணினாங்க, எல்லாம் சரியாதாம்மா இருக்குது. நீயும் மாப்பிள்ளையும் தானே போனீங்க? இல்லைம்மா, நான் மட்டும்தான் போனேன். அவருக்கு வர முடியல. அவரையும் டெஸ்ட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லலையா? சொன்னாங்கம்மா, கூட்டிகிட்டு போகணும். நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே நடக்கும். இது தொடர்பாக ஏதாவது பேசினாலும் நீ கண்டுக்காத. இத்தனை பொறுமை நல்லதா வைதேகி? அம்மா, இது ஒரு அழகான குடும்பம். பல வருஷங்களாக நல்லபடியாக வாழ்கிறாங்க. வாழ வந்தவங்க இந்த கூட்டை கலைக்கக்கூடாது இல்லையா? வார்த்தைகள் தப்பாக விழுந்தால் குடும்பம் நொடியில் செதறிடும். அதை நான் விரும்பலம்மா. சாப்பிட்டு நீ புறப்படு. உண்மையாக நடந்ததை வைதேகி அம்மாவிடம் சொல்லவில்லை. அவளை பரிசோதித்த டாக்டர் சரவணனை அழைத்து வர சொல்ல இதை மாமியாரிடம் வைதேகி சொல்ல பெரிய ரகளையே ஆகிவிட்டது. யார் அந்த டாக்டர்? என் பிள்ளையை டெஸ்ட் பண்ணி பழி அவன் மேலே போட போகிறாங்களா? அந்த டாக்டர் தேவையே இல்லை. சரவணன் வரமாட்டான். அப்பா சண்முகம் இதற்கும் பேசவில்லை. தம்பி குமரனுக்கு அண்ணி மேல் நிறைய பாசம் உண்டு. அவனை தாங்குவாள் வைதேகி. அவனுக்கு கடுப்பாகிவிட்டது. அம்மா, எந்த டாக்டராக இருந்தாலும் இதைத்தாம்மா சொல்லுவாங்க. நீ முட்டாள்தனமாக அண்ணியை மட்டும் குறை சொல்லாத. அண்ணனையும் டாக்டர் பார்க்கட்டும். வாயை மூடுடா. பொம்பளை டாக்டர் இவனை பரிசோதிப்பாளா? ஆம்பளை டாக்டர் பிரசவம் பார்க்கும்போது பொம்பளை டாக்டர் பரிசோதிக்கக்கூடாதா? செமன் டெஸ்ட் எடுக்க எதுக்குமா பொம்பளை டாக்டர்? நீ கல்யாணம் ஆகாதவன், இதையெல்லாம் பேச வரக்கூடாது. வேலையை பார்த்துட்டு போடா. அம்மா, நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை, எனக்கும் எல்லாம் தெரியும். தனியாக அவனிடம் வந்து பேசினாள் வைதேகி. விடு குமரா, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அத்தையை டென்ஷன் படுத்த வேண்டாம். அண்ணன்கிட்ட பேசுங்க அண்ணி. குழந்தை உண்டாகலைன்னா உடனே பொம்பளைய குறை சொல்கிற அநாகரிகம் மாறலை பாருங்க இந்த சமூகத்தில். அதை மாற்றணும் அண்ணி. சரி, நான் யோசிக்கிறேன், பேசிக்கிறேன், நீ விட்டுரு. பிரச்சனைகள் தீவிரமானதை தவிர குறையவில்லை. உண்மையை சொல்லப்போனால் தினசரி கடையை சாத்திவிட்டு அவன் தாமதமாக வருவதால் 11 மணிக்கு மேல் சாப்பிட்டு களைப்பில் சரவணன் உறங்கி விடுவான். வைதேகியும் படுத்து விடுவாள். வெட்கத்தை விட்டு சொல்வதாக இருந்தால் கல்யாணமான இந்த 2 வருடங்களில் அவர்களிடையே சம்போகம் நடந்ததே 6 முறைதான். அது சரியான நேரத்தில் நிகழாததால் கர்ப்பம் தாமதப்பட்டிருக்கலாம். இதை பெரியவர்களிடம் சொல்ல முடியுமா? அன்று இரவு சரவணன் உறங்காமல் கடை கணக்குகளை பார்க்க தான் டாக்டரிடம் போய் வந்ததை சொன்னாள். அவனையும் வர சொன்னதை சொன்னாள். நாளை மறுநாள் போயிடலாமா? இது அத்தைக்கு தெரிய வேண்டாம். உங்களை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத அவங்களால தாங்கிக்க முடியாது. இதென்ன பைத்தியக்காரத்தனம்? குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு 2 பேரும் தானே பொறுப்பு. குறை எங்கிட்ட இருக்கக்கூடாதா? அவன் வாயை தன் விரல்களால் மெல்ல மூடினாள். இதை என்னால் தாங்கிக்க முடியல. பெத்த அம்மா, அவங்க மூத்த பிள்ளை, நீங்கள் ஸ்பெஷல் இல்லையா அத்தைக்கு? அவங்களால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? நீ எப்படி இத்தனை நல்லவளாக இருக்க வைதேகி? சும்மா இருங்க. குடும்பத்தில் யாருக்கும் மனக்குறை இல்லாமல் சந்தோஷமாக எப்பவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் சொன்ன நாளில் மாமியாருக்கு தெரியாமல் இருவரும் டாக்டரிடம் போனார்கள். டாக்டரிடம் பேசிவிட்டு அவன் உயிரணுக்களை சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். நாளை முடிவுகள் வந்துவிடும், ஃபோனில் தெரிவிக்கிறேன் என்றார் டாக்டர். அடுத்த நாள் பதில் வந்தது. கவுண்ட் சரவணனுக்கு குறைவாக இருப்பதை டாக்டர் சொல்லி அதற்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்தால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்றார்கள். இதை வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கணவனிடம் சொல்லிவிட்டாள் வைதேகி.
இதை பாருங்கள், தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு ஊசி போட்டுக்கணும். நான் வந்துடுறேன். உங்கள் உடம்பு மருந்து காரணமாக சூடாகாமல் இருக்க சாப்பாட்டில் சில போசாக்குகளை சேர்க்கணும். டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, அதை நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் உள்ளவர்களிடம் மறைத்து செய்ய வைதேகி பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. தினசரி 6:45க்கே வைதேகி கடைக்கு வந்து சரவணனை அழைத்து போவாள். 3வது நாள் ஸ்வேதா ஏதோ வேலையாக கடைக்கு 7 மணிக்கு வர, அண்ணி வந்து அண்ணனை இந்த நேரத்தில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க என்று கடையால் சொல்ல, ஸ்வேதா இதை அம்மாவிடம் பற்ற வைக்க அன்றே அம்மா பஞ்சாயத்தை கூட்டிவிட்டாள். ஏய், எங்கடி தினமும் போகிற அவனை கூட்டிக்கிட்டு? சரவணன் உண்மையை சொல்ல வர அவன் காலை மிதித்தாள் வைதேகி. கோயிலுக்கு போகிற மற்ற காலையில் அவருக்கு கடை திறக்கணும், எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது, அதுதான் சாயங்காலம் யாராவது கடையை பார்த்துக்கிறாங்க. அரை மணி நேரம் கோயிலுக்கு போகிறோம் மற்ற. உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு அவனோட வியாபாரத்தை நீ கெடுக்கிறியா? சரவணன் ஓரடி முன்னால் வைக்க கண்களால் கெஞ்சினாள் வைதேகி. அன்றிரவு வேலைகளை முடித்துவிட்டு வைதேகி வர, அம்மா ஏன் இத்தனை மோசமாக இருக்கிறாங்க? நான் கடை ஞாபகத்தில் நாள் முழுக்க இருக்கிற காரணமாக இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்களா? எதையுமே என்கிட்ட மறைக்காத வைதேகி. நான் நாளைக்கு பேசுகிறேன் அம்மா கிட்ட. என்ன பேச போகிறீங்க? குறை உன் மருமகள் கிட்ட இல்லை, என்கிட்ட தான்னு சொல்கிறேன். உங்ககிட்ட குறைன்னு யார் சொன்னது? கொஞ்சம் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. எதுக்கு ஊசி போடுறோம்? அதை நிவர்த்தி பண்ணத்தானே. என் தங்கச்சி கூனி வந்து போட்டு விட்டுட்டா. அவளுக்கு மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்காது போல். நீ இங்கே நடக்கிறத என்கிட்ட ஏன் சொல்கிறதே இல்லை வைதேகி? அது தப்புங்க. வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் புருஷன்கிட்ட மனைவி சொல்லிகிட்டே இருந்தால் ஆம்பளையால் அதை பொறுத்துக்க முடியாது, கோபம் வரும். பெத்த அம்மாவை நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா? அவங்க தப்பாக பேசினா கேட்டு தானே ஆகணும். கேட்ட காரணமாக என் மேலே அவங்களுக்கு ஆத்திரம்தான் வரும். போட்டு கொடுத்து என் மகனை எனக்கு எதிரே திருப்பி விடுறா. எப்பவும் பேசாத என் பிள்ளை பேசுகிறான்னு என் மேலே தான் பகை வரும். நீங்கள் பெத்த அம்மாவையும் விட முடியாது, என்னையும் விட முடியாது. குலைய போகிறது உங்கள் நிம்மதி. குடும்பத்தில் சந்தோஷம் காணாமல் போகும். வாழ வந்த பெண் பொறுமையாக இருந்தால் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். பணம் காசை விட நிம்மதி முக்கியம் இல்லையா? யோசனை பண்ணுங்க. சரவணன் வைதேகியை பிரமிப்போடு பார்த்தான். நீ எத்தனை காலம் இதையெல்லாம் தாங்கிப்ப? என் புருஷனும் என்னை சேர்ந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னா எனக்கு இதெல்லாம் துன்பமே இல்லை. அவளை பெருமை பொங்க தழுவிக்கொண்டான். டாக்டர் அழைக்க உள்ளே போனார்கள். ரிப்போர்ட் வந்துவிட்டது. கவுண்ட் ஏறியாச்சு. பிரமாதமாக ஏறலை, ஆனால் கர்ப்பம் தரிக்க இந்த எண்ணிக்கை போதும், கவலைப்பட வேண்டாம். அதனால் உங்கள் 2 பேரோட வேலைகளை, நேரத்தை, தன்மையை, நீ தூங்குற நேரத்தை மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தாலும் கர்ப்பம் தரிக்க தாமதமாகலாம் வைதேகி. இருவரும் எதையுமே மறைக்காமல் சொன்னார்கள். மை காட், 2 பேருமே காலையில் 5 மணிக்கு எழுந்தால் ராத்திரி படுக்க ஏறத்தாழ மிட் நைட் ஆகுது. 5 மணி நேரம் தூக்கம் எப்படி போதும்? சாரி, உங்கள் தாம்பத்தியத்துக்கு எப்போ நேரம்? இல்லை டாக்டர். எப்படி இருக்கும்? உடம்பு களைச்சி போனால் எதுவுமே முடியாது, மனமும் சோர்ந்து போகும். எதுக்கு வாழறோம்? நமக்குன்னு ஒரு பிடிப்பு வாழ்க்கையில் வேண்டாமா? கை நிறைய சம்பாதிச்சு மனசு நிறைய குறையோடு வாழ்ந்தா அந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இருவரும் பேசவில்லை. வைதேகி, கை நிறைய பணம் வருதில்ல, வீட்டு வேலைகளுக்கு சமையலுக்கு ஆள் போடுங்க. நீங்களும் கடையை பார்த்துக்கோங்க. நம்பகமான ஆளை போடுங்க. 7:30 மணிக்குள்ளே வீடு திரும்பணும். 8க்குள்ளே நைட் டின்னர் முடிக்கணும். 9:30க்கெல்லாம் படுக்கணும். காலையில் ஆளை விட்டு கடையை திறக்க சொல்லிவிட்டு நீங்கள் 9 மணிக்கு போங்க. காலையில் 7க்கு குறைஞ்சி 2 பேருமே எழுந்திருக்காதீங்க. உங்கள் வீட்டு பெரியவங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன். நாங்கள் பேசிக்கிறோம் டாக்டர். இருவரும் வெளியே வந்தார்கள். நாம் கொஞ்சம் பேசணும் வைதேகி. அருகிலுள்ள கோயிலுக்கு இருவரும் நுழைந்தார்கள். சாமி கும்பிட்ட பிறகு உட்கார்ந்தார்கள். டாக்டர் சொல்கிற எல்லாமே நியாயம்தானே, ஆனால் கடையை யார்கிட்டையும் நம்பி ஒப்படைக்க முடியாது, நான் தான் இருந்தாகணும். காலையில் இத்தனை சீக்கிரம் மார்க்கெட்டில் யாருமே கடை திறக்கிறதில்ல. அதனால் மற்றவங்கள விட நமக்கு வியாபாரம் 30% அதிகம். ஸ்வேதா கல்யாண சமயம் கடையை ஏறத்தாழ 1 மாதம் கவனிக்க முடியல. வியாபாரத்தில் சரியான அடி. அப்பா அம்மா அதை பற்றி கவலைப்படலை. மார்க்கெட்டில் போட்டி கடைகள் தலை தூக்கிடுச்சு. மறுபடியும் சரிந்த வியாபாரத்தை தூக்கி நிறுத்தி பழைய இடத்த தக்க வச்சுக்க 1 வருஷம் போராடினேன். அப்புறமா தான் நம்ம கல்யாணம் ஆச்சு. நம்ம கல்யாணத்துக்கு கூட 1 நாள் தான் கடையே லீவு தெரியுமே. மறுநாளே காலையில் எழுந்து 6 மணிக்கே நீங்கள் போயிட்டீங்களே. நாம் தேனிலவுக்கு எங்கேயும் போகலை. காரணத்தை சொல்லி நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டதை நான் மறக்கலை. ஸ்வேதா வளைகாப்பு சீமந்தம் அவங்க வீட்டில் நடந்தப்போ நான் கடையை மூடிட்டு வரமாட்டேன்னு நீங்கள் சொல்ல உங்களுக்கும் அத்தைக்கும் நடந்த சண்டையை நானும் மறக்கலை. நீ என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் ஒத்துழைப்பு தர காரணமாக தான் என்னால் சம்பாதிக்க முடியுது வைதேகி. எம்காம் படித்த நீ 12வது ஃபெயிலான என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே பெரிய தியாகந்தான்.
அட பேசாமல் இருங்க. நீங்கள் என்ன கட்டிக்கிட்டு வந்து தாலி கட்டலை, கடத்திட்டு வந்து தாலி கட்டலை. நானாக முழு மனசோட விரும்பித்தானே உங்கள் மனைவியான. தெரியும் வைதேகி, ஒரு மனைவிக்கு நியாயமாக தர்ற சந்தோஷங்களை கூட என்னால் உனக்கு தர முடியலையே. ஆனால் வீட்டில் சமையலுக்கு ஆள் போட்டு உன் பாரத்தை நீ குறைச்சிக்க முடியும் வைதேகி. அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். உன் ஆரோக்கியம் முக்கியம். இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு அது சரிப்படாதுன்னு உங்களுக்கே தெரியாதா? ஆளுக்கு ஒரு ருசி, 3 விதமாக சமைக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் வாழ வந்து யாருக்கும் என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு மொழி பிதுங்கி போச்சு. அதுக்கு நான் செட்டிலாக ஒரு மாதமாச்சு. இது ஒன்று. 2வது வேலைக்கு ஆள் வச்சா அதை அத்தை ஒப்புக்க மாட்டாங்க. அப்போ அம்மா சமைக்கட்டும் அப்படி சொல்ல முடியுமா? ஆள் போடணும்னு நான் சொல்கிறேன், எதுக்குன்னு கேட்பாங்க. டாக்டர் சொன்னதாக சொல்ல முடியாது. வேற என்ன காரணத்தை சொல்லுவீங்க? வைதேகிக்கு இத்தனை ப்ரெஷர் தந்தா அவள் எப்படி கர்ப்பம் தரிப்பான்னு கேட்குறேன். அதை கேட்குற உரிமை எனக்கு உண்டு இல்லை? உன்னை கழுவி ஊற்றுற அம்மா இதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். வேண்டாம்ப்பா, பிரச்சனையாகும். இதை பாரு வைதேகி, அமைதி குலையும்னு எல்லாத்துக்குமே தயங்கி எதுவுமே பேசாமல் இருந்தால் நஷ்டம் நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. நாங்கள்லாம் குடும்பத்தில் உழைக்கலையா, பிள்ளைங்களை பெற்றுக்கலையா, நாங்கள்லாம் மனுஷங்க இல்லையான்னு அத்தை முகத்தில் அடித்த மாதிரி கேட்பாங்க. நீ அவனை ஏற்றி விடுறியான்னு என்ன கேட்பாங்க. இல்லை அத்தைன்னு சொன்னால் எகத்தாளமாக நீ ரொம்ப நடிக்காதேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நீ சொல்கிறத நான் நம்பிட்டேன்னு சொல்லுவாங்க. என்னை விட அத்தையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும், அதனால் சொல்கிறேன். இதை பாரு, நான் கேட்குற கேள்விகளுக்கு எங்கள் அம்மாவோட இடத்துல நின்று நீயே பதில் சொல்லாத வைதேகி. இந்த அளவுக்கு நீ வளைஞ்சு கொடுக்குற காரணமாக தான் அம்மா ஆட்டம் அதிகமாகுது. பெரியவங்களை, குறிப்பாக பெற்றவங்களை மதிக்கணும். அதுக்காக அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே தலையாட்டணும்னு இல்லை. அப்படி செஞ்சால் உனக்கு தான் அவமானங்கள் அதிகமாகும். அதுக்கு இனிமேல் நான் அனுமதிக்க மாட்டேன் வைதேகி. என்னை விடு. எப்படி நியாயமாக பேசணுமோ அப்படி நான் பேசிக்கிறேன். கலவரமாக இருந்தது வைதேகிக்கு. அன்று இரவு எல்லாருமே வீட்டில் இருந்தார்கள். சாப்பிட்டு முடிக்கும் வரை சரவணன் எதுவும் பேசவில்லை. என்னன்னா, வீட்டில் உன்னை பார்க்கவே முடியாது, அதிசயமாக நைட் டின்னருக்கு இருக்கிற குமரன் கேட்டான். வைதேகி பரிமாறி கொண்டிருந்தாள். வைதேகி, நீயும் வந்து உட்காரு, டேபிள் தானே, பரிமாறிக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். இல்லைடா, அவள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு தான் சாப்பிடுவா. அம்மா குறுக்கிட, இனிமேல் அதை மாற்றிக்கோ வைதேகி. இங்கே யாரும் விருந்தாளிங்க ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டு மனுஷங்க தானே, புரியுதா? ஆமாம் நீங்கள் காலையில் 5க்கு எழுந்தால் ராத்திரி படுக்க 12 மணி ஆகுது. இது ரொம்ப ஓவர் அண்ணி. என்னடா பேசுகிற? நாங்களா அவளை கண்மொழிக்க சொன்னோம்? அவன் 11 மணிக்கு வர்றான். அவனுக்கு சாப்பாடு போடாமல் அவள் தூங்க முடியுமா? ஆனால் காலையில் எழுந்து வேலைகளை செஞ்சு ஆஃபீஸ்க்கு போய் 10 மணி நேரம் உழைச்சி மறுபடியும் வீட்டுக்கு வந்தும் கஷ்டப்பட வேண்டியிருக்கேம்மா. சரிடா சரவணா, வேறு வழி இல்லையே, குமரன் குறுக்கிட்டான். அம்மா, உனக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை. உனக்கும் அண்ணன் பிள்ளை தானே. ராத்திரி நீ கண் முழிச்சு அண்ணனுக்கு சாப்பாடு போடுறது, அது முடியலன்னா காலையிலையாவது சீக்கிரமாக எழுந்து சமையல் செய்கிறது. அண்ணியோட வேலைகளை பகிர்ந்துக்கிற மாதிரியும் இருக்குமில்ல, அன்றைக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஐயோ, பேசாமல் இருக்குமரா? இல்லை வைதேகி, அவன் தப்பாக எதுவும் பேசலையே, நல்ல யோசனை தானே. அம்மா முகம் இருண்டது, அஷ்டகோணலானது. வைதேகி, இந்த வீட்டுக்கு வாழ வந்து 2 வருஷம்தான் ஆகுது. நான் உங்கள் 3 பேரையுமே பெற்று ஆளாக்கினவ. நான் செய்யாத வேலைகளை யாருமே இங்கே செஞ்சிட போகிறதில்ல. ஒரு நாள் அம்மானு ஒருத்தன் கூட உருகினதே இல்லை. இப்போ மாஞ்சி வக்காலத்து வாங்குறீங்களா? சீக்கிரம் அவளை ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க சொல்லுங்கள், அதை நான் வளர்த்து கொடுக்குறேன். அம்மா வள்ளி வைதேகியை தாக்குவதாக எண்ணி தானாகவே வலையில் வந்து விழுந்தாள். அம்மா, நான் பேச வந்ததே அதை பற்றி தான், நீ ஏன் ஞாபகப்படுத்திட்ட? என்ன பேச வந்த? வைதேகி குழந்தை பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போனா இல்லையா? எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பிரச்சனை எதுவும் இருக்கிறதா தெரியலைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உன் புருஷனை கூட்டிகிட்டு வான்னு அவகிட்ட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்படி என் மாமியார் சொன்னாங்கன்னு வைதேகி டாக்டர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அப்படி யாருடா சொன்னது? நீ என்ன டாக்டர்கிட்ட போக விடமாட்டேன்னு வைதேகிக்கு தெரியும். நான் ஊரில் இல்லைன்னு வைதேகி மழுப்பியிருக்கா. டாக்டர் கடுப்பாகி உன் புருஷன் இந்த உலகத்திலேயே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. என்னது? வைதேகி அலற, யாருடா அந்த டாக்டர்? அவள் வாயை கிழிக்கிறேன் நான். அம்மா, குழந்தை பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு பெண் புருஷனோட தான் போகணும், இல்லைன்னா அசிங்கம். அப்புறம் நான் போனேன். டாக்டர் என்னை கேவலமாக பார்த்தாங்க. 2 பேரும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைச்சா வேறு எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை. அப்புறமா எப்படி கர்ப்பம் தரிக்கும்னு கேட்டாங்க. சாரிடா தம்பி, உன்னை வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. பரவாயில்லண்ணா, உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லையான்னு கேட்டாங்க. சுருக்கென்று அது குத்தா அப்பா சண்முகம் சடக்கென்று நிமிர்ந்தார்.
என்னப்பா கஷ்டமாக இருக்கா? அவங்க சொன்னாங்கன்னு வைதேகி சொன்னால் நம்ப மாட்டீங்க. நானே என் காதால் கேட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, வேலைக்கும் சமையலுக்கும் ஆள் வைங்க, அப்போ தான் வைதேகிக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும், குழந்தை வேணும்னு நினச்சா இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே சமையலுக்கு ஆள் பிடிக்கிறேன். அண்ணா, அந்த பொறுப்பை எங்கிட்ட விடு, நான் நாளைக்கே கொண்டு வர்றேன். நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அப்பாவுக்கு ஒத்து வராது. ஏம்மா, உன் சமையலையே பல வருஷங்களாக சாப்பிட்டு அப்பா உயிரோடு தானே இருக்காரு, அதை விட மோசமாவா வர்றவங்க சமைப்பாங்க? குமரன் கேட்க அப்பா தன்னை மறந்து சிரித்து விட்டார். அப்பா சிரிக்கிறியா? நாளைக்கு நீ ஐசியூவில் தான், அது கன்ஃபார்ம். சும்மா இரு குமரா, விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாத. அண்ணி, அம்மா தாடக, நான் சுபாகு, அண்ணன் மாரீசன். போதும்டா, யாரும் என்னை கேவலப்படுத்த வேண்டாம். நாளை முதல் நான் காலையில் எழுந்து சமைக்கிறேன். வேண்டாம் அத்தை, அவங்கள விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். அன்னைக்கு பயம். அம்மா சமையலை கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டாங்க. அதுதான் முதலிரவே இன்னும் நடக்கலை. குமரா போதும், அம்மா சமையலுக்கு ஆளை நான் ஏற்பாடு பண்ணுறேன், உன்னையும் நாங்கள் கஷ்டப்பட விட மாட்டோம். அவன் சொல்கிறான்னு சரின்னு சொல்லு வள்ளி, என்னவோ செய்யுங்க. அம்மா எழுந்து போக மறுநாள் முதல் புதிய அத்தியாயம் தொடங்கியது. பாடுபட்டு சரவணனும் குமரனும் கொண்டு வந்த சமையல் ஆட்களுக்கு வள்ளி கடுமையான இன்டர்வியூ நடத்தினாள். சகலத்துக்கும் ஒப்புக்கொண்டு ஜானகி என்ற 50 வயது பெண்மணி பிள்ளைகளால் கைவிடப்பட்டவள் வந்தாள். ஆனால் வீட்டோடு தங்க அனுமதி கேட்டால் வள்ளி சம்மதிக்கவில்லை. ஏம்மா, ராத்திரி 10 மணிக்கு அவங்க தனியாக போக முடியுமா? காலையில் 4 மணிக்கு புறப்படணும். 2 வேளையும் இருட்டுனா என்னம்மா பாதுகாப்பு? நமக்கு மனசாட்சி வேண்டாமா? குமரன் கேட்க வேறு வழியே இல்லாமல் அம்மா ஒப்புக்கொண்டாள். அந்த ஜானகி 4:30க்கே எழுந்து குளித்து நன்றாக அக்கறையோடு சமைக்க தொடங்கினாள். ருசியும் நன்றாகத்தான் இருந்தது. பணிவு மரியாதை எல்லாமே இருந்தது. அதற்காக அம்மா 1000 கேள்விகள் கேட்டு இத்தனை பொருட்களும் போடக்கூடாது என்று சொல்லி உப்பு காரம் அதிகம் என்று தினம் குற்றம் கண்டுபிடித்து ஜானகியை ஆட்டி வைத்தாள். குடும்பமே அதை கவனித்து ஜானகியின் ஏழ்மையும் வேற யாரும் இல்லாத அனாதையாக இருந்ததால் சகலமும் சகித்து கொண்டாள். வைதேகி தனியாக அழைத்து, தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க அப்படி தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்பா சண்முகம் கடுப்பாகி விட்டார். இதை பாரு, அந்த அம்மா சமையலில் எந்த குறையும் இல்லை, பணிவாக இருக்காங்க, நீ என்ன சொன்னாலும் கோவப்படுறதில்ல. ஆனால் ஏழை, வேறு வழி இல்லை. ஆட்டி வைக்கவும் ஒரு அளவிற்கு வள்ளி, சம்பளம் தர்றோம், 3 வேளை சாப்பாடு, டீ காப்பி, தங்கிறதுக்கு இடமும் யார் தருவாங்க? பேசினா கேட்டுக்கு தான் ஆகணும். சரவணன் வைதேகியை அழைத்து, அம்மாவுக்கு தெரியாமல் கூடுதலாக 2000 கொடுத்துடலாம், ஒட்டுதலாக இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும், உனக்கு எத்தனை நிம்மதியாக இருக்குது பார்த்தியா? ஆனாலும் அத்தை அம்மாவை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. அம்மா கூட முழுசாக ஒரு நாள் கூட குப்பை கொட்ட முடியாது, நீ எப்படி தான் சமாளிக்கிறியோ? 3 மாதம் எல்லாமே சரியாக ஓடியது. அம்மா வைதேகியை துளைக்க ஆரம்பித்தாள். 3 மாதமாக உனக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை, இன்னும் கர்ப்பம் தரிக்கலையே, ஏன், என்ன குறை? சரவணன் காதிலும் அது விழுந்து விட்டது. அம்மா, 1000 இருந்தாலும் பிள்ளை வரத்தை தெய்வந்தான் தரணும். உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயே டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோ. இந்த டாக்டர் வேண்டாம், நம்ம ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கைராசிக்காரி, நம்ம குடும்பத்துக்கு பல பேருக்கு பார்த்தவ. நான் சொன்னப்போ இவ கேட்கல, அவங்க அம்மா சொன்ன டாக்டர்கிட்ட போய் என்ன லாபம்? ஒரு பலனும் இல்லை. நான் ஸ்வேதாவை வர சொல்கிறேன் என்று மகளை வர வைத்து விட்டாள். எதற்கெடுத்தாலும் தன் மகளை உள்ளே நுழைத்து விட வேண்டும், அவளுக்கு தான் எல்லாமே தெரியும். இந்த சமையல் ஜானகியையும் ஸ்வேதா வரும்போது ஆட்டி வைப்பாள். டாக்டர் சங்கதிக்கு வைதேகி சம்மதிக்க ஸ்வேதாவும் வந்துவிட்டாள். தான் உண்டானது பிள்ளை பெற்ற பெருமை என்று பெரிய லெக்சர் தந்து டாக்டரிடம் முன்பதிவு செய்தாள். அண்ணனும் வரணும்மா. ஏய், அவன் எதுக்குடி? கண்டிப்பாக கேட்பாங்கம்மா. சரி, கூட்டிகிட்டு போ. ஏம்மா, இதை தானே அந்த டாக்டர் சொன்னாங்க, அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இப்போ உன் பொண்ணு சொன்ன உடனே வேறு மாதிரி பேசுகிற? சரவணன் கேட்க குமரன் உள்ளே புகுந்து வடிவேலு ஸ்டைலில், அது வேற வாய், இது நார வாய். அப்பா சிரித்து விட்டார். அப்பா அம்மாவை ஏன் கிண்டல் பண்ணுறீங்க? ஸ்வேதா வக்காலத்துக்கு வர நீ இங்கே வந்து உன் மாமியாரை கண்டபடி விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்தும் போது அம்மா அப்பா சேர்ந்து சிரிக்கலையா? ஒரு நாள் அண்ணி அம்மாவை பேசினா சும்மா இருப்பீங்களா? ஒரு வழியாக அந்த டாக்டரிடம் போய் சகல பரிசோதனைகளும் இருவருக்கும் செய்தார்கள். முடிவு 3 நாட்களில் தெரிந்தது. சரவணனுக்கு கவுன் குறைச்சல் என்க உள்ளே பரிசோதித்த டாக்டரிடம் ஏற்கனவே ஹார்மோன் ஊசிகளை போட்டதை சொன்னால் வைதேகி. இது மாமியாருக்கு தெரிய வேண்டாம் என்றால், மறுபடியும் ஊசிகள் வேண்டாம், மருந்துகள் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
வெளியே வந்து வைதேகிக்கு பிரச்சனை இல்லை, சரவணனுக்கு பிரச்சனை இருக்குது, அதையும் சரி பண்ணிடலாம். வள்ளி இதை எதிர்பார்க்கவில்லை. வேறு யாராவது சொல்லியிருந்தால் டாக்டரின் மேல் பழியை போட்டிருப்பாள். தன் மகள் சொன்னதால் பேச வாயே இல்லை. ஆனால் உள்ளே அதிர்ச்சி இருந்தது. வீடு திரும்ப குமரன் நாக்கை பிடுங்கி கொள்ளும்படி கேட்டான். பதில் இல்லை. அடுத்த வாரமே சமையல் ஜானகி மேல் பெரிய பஞ்சாயத்து வைத்தாள் வள்ளி. இங்கே டாக்டர் கோபம் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஜானகி மேல் பாய்ந்தது. எல்லாரும் ஆஃபீஸ் போய்விட அப்பா வீட்டில் லேப்டாப்போடு தன் அறையில் வேலை பார்க்க அம்மா கோயிலுக்கு புறப்பட்டாள். அவருக்கு 10 மணிக்கு ஒரு மோர் கொடுக்க மறக்காதீங்க. ஜானகிக்கு காலை முதலே தலை சுற்றல் இருந்தது. சோர்வாக இருந்தால் ஆனாலும் சமையலை முடித்து எல்லாருக்கும் டப்பா கட்டி எந்த வேலையும் நிற்கவில்லை. வள்ளியும் போய்விட்டால். ஜானகி சமையல் கட்டில் படுத்து விட்டால். வியர்வை அதிகமாக இருந்தது. மூச்சு திணறியதால் சற்றே தளர விட்டிருந்தால் உடையை. திடீரென்று மோர் ஞாபகம் வர 10:15 தாண்டி விட்டது. பதட்டமாக எழுந்து மோரை எடுத்துக்கொண்டு உப்பு போட்டு அதில் கடுகு தாளித்து, அவருக்கு அப்படிதான் பிடிக்கும். அதை எடுத்து வரும்போது தலை சுற்றியது ஜானகிக்கு. அறைக்குள் நுழைந்து விட்டால். அவரிடம் தரும்போது கண்களை இருட்ட அதை வாங்கி மேஜையில் வைக்க ஜானகி விழப்போக சண்முகம் சட்டென்று தாங்கி பிடித்தார். உடைகள் தளர்ந்த நிலையில் மேலாக்கு விலக ஜானகி மயக்கமாக தடுமாறிய சண்முகம் அவளை தாங்கி தான் கட்டிலில் படுக்க வைத்து மேலாக்கை எடுத்து மூட கைத்தட்டும் ஓசை. திரும்பினால் வள்ளி நின்றாள். மோர் கண்டு வரும்போது இந்த அம்மா மயங்கிட்டாங்க. நம்பிட்டேன். எல்லாம் முடிஞ்சாச்சா இல்லை இனிமே தான் நடக்கணுமா? என்ன பேசுகிற வள்ளி? யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியுதா? நடிக்காதீங்க, நீங்களும் ஆம்பளை தானே. என்னை விட கொஞ்சம் கலராக தலதலன்னு இவ இருக்கா. நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் இவளை அதெப்படி மோர் கொண்டு வரும்போது ட்ரெஸ்ஸை தளர்த்திக்கிட்டு தான் கொண்டு வருவாளா? அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் அவர் அறைய கை ஓங்க சட்டென்று நிறுத்தி விட்டார். உன் மேலே கை வைக்கிறதே பாவம். இப்போ கூட அவள் மயக்கமாக இருக்கிறா. ஏண்டி இத்தனை கேவலமாக யோசிக்கிற? இவளை கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். இதுக்கு முன்னால் என் பிள்ளைகளை ஸ்வேதாவை கூப்பிட்றேன். ஆர்ப்பாட்டம் செய்து அத்தனை பேருக்கும் தகவல் தந்தாள். ஆனால் கவனமாக வைதேகியை மட்டும் அழைக்கவில்லை. 1 மணி நேரத்தில் பிள்ளைகள் மூவரும் வருவதற்குள் ஜானகி எழுந்து விட்டாள். படுக்கையில் அவர் அறையில் தான் கிடப்பதை அறிந்து பதறி எழுந்து குலைந்து தன் உடைகளை திரும்பி நின்று சரி செய்தாள். அவதான் பார்த்தாச்சே, அப்புறம் என்ன? பார்க்க தானே இந்த மாய்மாலம். என்னடி நடிப்பு? அக்கா தப்பாக பேசாதீங்க. எனக்கு ஏற்கனவே தலை சுத்தல் காலையில் முதலே இருக்குது. யாருடி அக்கா? அப்போ நீ இவருக்கு மச்சினியா? தலை சுத்தல் மட்டும்தானா இல்லை வாந்தி ஏதாவது இருக்கா? போதும் வள்ளி, ஓவராக விஷத்தை கக்காத. ஜானகி கதறி விட்டாள். ரொம்ப ரொம்ப வேர்த்துச்சு, மாற அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான். மோர் ஞாபகம் வர அப்படியே கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். தலை சுத்த அவர்கிட்ட வந்த பிறகு தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பிள்ளைகள் மூவரும் வர வள்ளி கதறி விவரங்களை சொல்ல இன்னும் பல ஆபாச வசவுகளை சேர்த்து ஒப்பாரி வைத்தாள். இவளுக்கு ஏற்கனவே சந்தேக புத்தி உண்டு. ஓவர் வாய். உங்கள் 3 பேருக்கும் குழந்தை காலத்தில் பாதிப்பு வரக்கூடாதுன்னு இவ டார்ச்சர்களெல்லாம் நான் மௌனமாக தாங்கியிருக்கேன். அந்தரங்க உறவை நான் 40 வயசுலேயே நிறுத்தியாச்சு. இப்போ 56. அந்த மாதிரி ஆசைகள் எனக்கே இல்லை. பசங்க கிட்ட இதை பேசவே நான் வெக்கப்படுறேன். ஏம்மா இத்தனை மோசமான ஒரு பழியை அப்பா மேலே போடுற? எங்களுக்கே தெரியும் அப்பா கண்ணியமான மனுஷன்னு. அப்பா கூடவே 35 வருஷமாக வாழற உனக்கு அப்பாவை புரியலையா? சரவணனும் குமரனும் கேட்க ஸ்வேதா குறுக்கிட்டு, அம்மா தேவையில்லாத பழிகளை புருஷன் மேலே போட்டு ஊரை கூட்ட அம்மாவுக்கு என்ன பைத்தியமா? இத்தனை வருஷம் தாம்பத்தியம் அம்மாவுக்கு புரியாதா? எந்த ஒரு மனைவியும் புருஷன் மேலே அபாண்டமாக பழி சுமத்த மாட்டா. அப்படின்னா அப்பாவை நீ சந்தேகப்படுற? ஆவேசமாக சரவணன் கேட்க, இதில் என்ன ஆச்சரியம்? ஸ்வேதா தன் அம்மாவை தவிர யாரையுமே நம்ப மாட்டா. அது என்னோட விதி. ஜானகி அம்மா, நீங்கள் புறப்படுங்க. இவளை கல்யாணம் செஞ்சு 35 வருஷம் குடித்தனம் பண்ணினதுக்கு எனக்கு இது தேவைதான். ஆனால் ஒரு பாவமும் செய்யாமல் இத்தனை நாள் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உங்கள் நடத்தையில் களங்கம் கற்பிச்சு வெளியில் அனுப்புகிற இவ இந்த பாவ செயலுக்கு பெரிய தண்டனை அனுபவிப்பா. அது நிச்சயம். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. சண்முகம் ஜானகி காலில் விழ குடும்பமே பதறியது. ஜானகி கதறிவிட்டாள். ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க? நான் அனாதை, ஏழை, நாதி இல்லாதவ, நான் விதவை. என் புருஷனை தவிர யாருக்குமே நான் நடத்த கட்டவ இல்லை. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. தம்பிங்களா, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த நல்ல பொண்ணு வைதேகி இந்த வீட்டில் வாழ்கிற வரைக்கும் கர்ப்பம் தெரிக்கிறது கஷ்டம்தான். உங்கள் அம்மாவோட கெட்ட காற்று படுதில்ல? தன் துணி மூட்டையை எடுத்து வந்தவள் பிரித்து காட்டினாள். பார்த்துக்கோங்க எல்லாரும், இல்லைன்னா இவ என் மேலே திருட்டு பள்ளி கூட போடுவா. நான் இந்த பக்கம் வரமாட்டேன். ஜானகி புறப்பட்டு போய்விட்டாள்.
ஸ்வேதாவுக்கோ தப்பு அம்மா மேலே தான் என்று தோன்றியது. ஏற்கனவே அப்பா அதிகம் பேச மாட்டார். ஆனால் வைதேகியிடம் இதை சரவணன் கூட சொல்லவே இல்லை. ஜானகிக்கு ஊரில் யாரோ இறந்து விட்டதால் திடீரென்று போய்விட்டார்கள் என்றான். ஆனால் யார் முகமும் சரியாக இல்லை. வைதேகிக்கு சந்தேகம் இருந்தது, கேட்கவில்லை. மறுநாள் முதல் அவளே களத்தில் இறங்கிவிட்டாள். மாமா வேறு அறையில் தனியாக படிப்பதும் அத்தையிடம் முகம் கொடுத்து பேசாததும் வைதேகி பெரிய அளவு உறுத்தியது. அதை மட்டும் சரவணனிடம் சொல்ல, தெரியல வைதேகி, நான் கவனிக்கலை என்றான். தான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை வள்ளிக்கு அடுத்து வந்த நாட்களில் தெரிந்துவிட்டது. புருஷன் முற்றிலுமாக ஒதுங்கிவிட்டார். பிள்ளைகள் இருவரும் அதிகமாக வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அம்மாவிடமிருந்து விலகியே இருந்தார்கள். அது வள்ளியை பெரிய அளவுக்கு பாதித்தது. சரவணனை கேட்க வழியில்லை. காரணம், வைதேகி இருப்பாள். குமரனிடம் பயம். அதனால் குழந்தை பிரச்சனை பேசுவதை நிறுத்திவிட்டாள். வைதேகியை குறை காண்பது போன்ற சங்கதிகளை நிறுத்திவிட்டாள். அது தன்னை திருப்பி தாக்குமோ என்ற பயம் அதிகமாக இருந்தது. வள்ளிக்கு இரத்த அழுத்தம் உச்சத்துக்கு ஏறியது. வைதேகி வீட்டில் எல்லாம் தயார் செய்துவிட்டு காலை 7 மணிக்கே புறப்பட்டாள். சக ஊழியர் ஒருவரது பெற்றோருக்கு 60ஆம் கல்யாணம். அதற்கான சேலை வேட்டி எல்லாம் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தாள். புறப்பட்டு விட்டாள். அவள் இல்லாத நேரம் பேசிவிடலாம் என்று வள்ளி தீர்மானித்து உடனே ஸ்வேதாவுக்கு ஃபோன் செய்தாள். அப்பாவும் பிள்ளைகளும் தயாராகி கொண்டிருக்க ஸ்வேதா உள்ளே நுழைய யாருமே அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அப்பா, உங்ககிட்ட பேச தான் நான் வந்திருக்கேன். சரவணா, அவள் இங்கே வந்தது அவள் அம்மாவை பார்க்க. சமையல்காரிக்கிட்ட தப்பாக நடந்தவனுக்கு பேர் அப்பா இல்லை. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். அவங்களையும் 10 மாதம் சுமந்து பெற்றவன் நான் தான். நம்பாத ஒருத்தி கூட 15 வருஷம் தாம்பத்தியம் நடத்தின இந்த உடம்பை நெருப்பில் போட்டால் கூட கலங்கம் கரையாது. அப்படி சொல்லாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை சந்தேகப்பட்டு அவதூறாக பேசினது தப்பு தான். அப்போ நான் பார்த்த காட்சி என் புத்தியை மழுங்கடிச்சிடுச்சு. மனைவிங்கிற உரிமையும் பெண்களுக்கே உரித்தான கேவலமான சந்தேக புத்தியும் என்னை சறுக்கி விழ வச்சிடுச்சு. அப்புறமா யோசிச்சப்போ உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வீண் பழி சுமத்திட்டேன். நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எண்ணத்தில் குறுகின மனசு குறுக்கே பாஞ்சிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவர் காலில் விழுந்து வள்ளி கதற ஸ்வேதாவும் அப்பா காலில் விழுந்தாள். அம்மா புலம்பலை புகாரை பார்த்து, நானும் புத்தி கெட்டு போய் உங்களை தப்பாக பேசிட்டேன்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அண்ணன் தம்பி இருவரும் மௌனமாக இருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. அப்பா புறப்பட தயாரானார். என்னங்க, எதுவும் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? எங்களை மன்னிச்சேன்னு சொல்ல மாட்டிங்களா? உடம்புல அடித்தா தாங்கலாம், மன்னிக்கலாம். நீ கை வச்சது என் நடத்தையில். இப்போவும் என்னை நெருங்கி பழகிற பெண்கள் நிறைய. தப்பாக ஒருத்தி கூட நான் பார்த்ததே இல்லை. நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். உனக்கு தெரியாமல் நான் என்ன தப்புகளை வேணும்னாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் செய்யலை. நானும் புனிதமான மனுஷனாக இருக்க ஆசைப்படுறேன். இப்போ கூட நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? உன் வாழ்வாதாரம் என்ன வச்சுதான்? அந்த பயம். நான் மனசாட்சி உள்ளவன். கட்டின பொண்டாட்டி நீ என்னை கேவலமாக பேசினாலும் சேர்த்தவாரி என் மேலே தெளித்தாலும் நான் உன்னை வீதியில் நிறுத்திட மாட்டேன். எனக்குன்னு ஒரு கடமை உண்டு. அதை நான் சரியாக செய்வேன். பிள்ளைகள் பரஸ்பரம் முகம் பார்த்து கொள்ள உனக்கு பாதுகாப்பு பயம் வேண்டாம். ஆனால் எந்த ஒரு மனைவியும் கணவன் மேலே சுமத்தக்கூடாத பழியை நீ சுமத்திட்ட. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் என் கூட கட்டில் ஒருத்தி படுத்திருந்தா கூட நீ என்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்ட. அதுதான் நிஜமான தாம்பத்தியம். அதனால் உன் மேலே எனக்குள்ள வெறுப்பு தான். இதே நிலை தான் இனி தொடரும். நம்ம மருமகளுக்கு இதை நான் சொல்ல மாட்டேன், உறவுகளுக்கும் காட்டித்தர மாட்டேன். நமக்கு மத்தியில் உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு. சண்முகம் புறப்பட்டு விட்டார். வள்ளி செயலிழந்து நின்றாள். அண்ணன் தம்பி எதுவுமே பேசவில்லை. ஸ்வேதாவை யாருமே மதிக்கவில்லை. வள்ளி நொறுங்கி போனாள். அவர் முடிந்தவரை பொறுத்து போகும் மனிதர் தான். அத்தனை சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு வாயை திறக்க மாட்டார். தன் கருத்துக்களையும் வெளியிட மாட்டார். இந்த 35 வருஷ வாழ்க்கையில் நமக்கு மத்தியில் உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று அவர் உறுதியாக சொன்னதில் பாதி உயிர் போனது வள்ளிக்கு. குடும்பம் மொத்தமும் ஆளாளுக்கு கலைந்து போக இந்த வீரியமான குடும்ப யுத்தம் பற்றி எதுவுமே தெரியாத வைதேகி கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தாள். அவளது கலிக் வரவேற்க குடும்பத்தாரை அறிமுகப்படுத்த இன்னும் முகூர்த்தம் முடியவே இல்லை. வைதேகி, முதல்ல டிஃபனை சாப்பிட்லாம் வா. கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்தாள் வைதேகி. அவளது கலிக் வரவேற்க குடும்பத்தாரை அறிமுகப்படுத்த இன்னும் முகூர்த்தம் முடியவில்லை. வைதேகி, முதல்ல டிஃபனை சாப்பிட்லாம் வா.
சக நண்பர்கள் அழைக்க அவர்களோடு முதல் மாடியில் இருந்த உணவு கூடத்துக்குள் நுழைந்தாள். கேட்டரிங் ஆட்கள் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தார்கள். இடம் தேடி உட்கார முதலில் இலை போட்டு பாதாம் அல்வாவை வைத்தார்கள். தொடர்ந்து வேறொரு ஸ்வீட், சட்னி வகையறாக்களை பரிமாறி இட்லிகளை சூடாக எடுத்து வர பொங்கல் வந்தது. நிமிர்ந்தாள் வைதேகி. பரிமாறியது ஜானகி. ஜானகிம்மா, நீங்களா? ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சா? அப்புறமா ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? அது வந்து ஜானகியின் குரல் இடறி கண்ணீர் கொப்பளித்தது. சடார் என்று விலகி பந்தியில் உள்ள மற்றவர்களை கவனிக்கப் போக வைதேகிக்கு சந்தேகம் வந்தது. ஜானகியை விட்டு தன் பார்வையை நகர்த்தாமல் வேகமாக சாப்பிடத் தொடங்கினாள். கையை கழுவி விட்டு ஜானகியை தேடி வந்தாள். இந்த கேட்டரிங் சீருடையுடன் ஜானகி வேலை செய்ததால் இவர்களிடம் சேர்ந்திருப்பது புரிந்தது. இந்த நேரத்தில் தொந்தரவு செய்வது சரியில்லை என்று தெரிந்தது. ஆனாலும் அருகில் வந்தாள். இங்கே இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். நான் தொந்தரவு பண்ணலை. நீங்கள் என் மேலே பாசம் வச்சது நிஜம்னா என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஃப்ரீயானதை என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன், சரியா? வைதேகி விலக ஜானகி கண் கலங்க நிற்றாள். வைதேகி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் மனசு முழுக்க ஜானகியிடம்தான் இருந்தது. பரிசை தந்துவிட்டு தாம்பூலம் வாங்கி விடை பெற்றாள். தன் அலுவலகம் வந்துவிட்டால் ஜானகி புறப்பட்டாள் ஊருக்கு என்று இவர்கள் சொன்னதில் ஒரு போலித்தனம் இருந்தது. ஜானகி பேச்சு வரும்போது சரவணனே அதை தவிர்ப்பதும் தன் கண்களை பார்த்து நேரடியாக பேசாததும் புரிந்தது. மாலை 4 மணிக்கு ஜானகியிடமிருந்து அழைப்பு வந்தது. உன்னை பார்க்க நான் தயாராக இருக்கேன் வைதேகி, எங்கே வரணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க ஜானகி அம்மா? தீநகரில் இருக்கேம்மா. முப்பாத்தம்மன் கோயிலுக்கு வர முடியுமா? வைதேகி போகும்போது ஜானகி இருந்தால் அப்போது தான் ஆலயம் திறந்திருந்தது. அம்மனை பார்த்துவிட்டு மண்டபம் மூலையை தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் திடீர்னு ஊருக்கு போனதா குடும்பம் சொன்னது பொய். மற்றவங்க சொல்லாத வரைக்கும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் என்னவோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தந்த அத்தனை டார்ச்சர்களையும் நீங்கள் தாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வேற என்ன நீங்கள் தாங்க முடியாத கொடுமை? சொல்லவே நான் கூசுதுமா வைதேகி. உங்கள் மேலே ஏதாவது திருட்டு பழியை சுமத்திட்டாங்களா? அது நடந்தால் கூட தாங்கியிருப்பேனே. அதுக்கு மேலே என்ன பழி சுமத்த முடியும் உங்கள் மேலே? நீ எத்தனை வெள்ளந்தியாக இருக்கேம்மா. இதை தாண்டி உன்னால் யோசிக்க கூட முடியல பத்தியா? ஒரு பொம்பளை மேலே சுமத்த பழியா? இல்லை வைதேகி, இருக்குமா. அது எங்கள் வயசுக்கு உங்களை மாதிரி 50 கடந்தவங்களுக்கு மேலே அதை யோசிக்க முடியுமா? முடிஞ்சிருக்கே. 50 கடந்த ஒரு ஆம்பளையும் உன் வீட்டில் இருக்காரே. மாமாவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? கோயிலில் வச்சு பேசுறது பதறுதுமா. இந்த அம்மனும் ஒரு பெண் தானே, சொல்லுங்க. ஜானகி அழுது கொண்டே நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னாள். என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியல. என் தூய்மையை அவங்க தப்பாக விமர்சனம் செஞ்சப்போ என்னால் அடக்க முடியல. உன் மாமா எத்தனை நல்லவர். இத்தனை காலமாக அவரோட வாழ்ந்து அவருக்கு 3 பிள்ளைகளையும் பெற்று கொடுத்து எல்லாமே ஓயிற நேரத்தில் தன் புருஷனை இப்படியா ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்துவா? அதுக்கு அந்த ஸ்வேதா ஜால்ரா உன் புருஷனும் அவர் தம்பியும் நொந்துட்டாங்க. ஆனால் உங்கள் மாமா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டார். நான் தான் உனக்கு இந்த கேவலத்தை தெரிவிக்க வேண்டான்னு கெஞ்சி கேட்டேன். அதான் சரவணன் சொல்லலம்மா. வைதேகியால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஜானகியின் காலை தொட்டு மன்னிப்பு கேட்க, நீ ஏம்மா மன்னிப்பு கேட்குற? நீ தங்கமான பொண்ணு. அந்த அம்மாவுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. இந்த கேட்ரிங்கில் உங்களுக்கு பழக்கமா? நான் வெளியில் போனால் கஷ்டப்படுவேன்னு கருதி பழி சுமந்த உன் மாமா தான் இந்த இடத்துக்கு ஃபோன் மூலமாக என்னை சிபாரிசு செய்தார். இவங்களே என்னை கூப்பிட்டு சண்முகம் உங்கள் வேலையில் சேர்த்துக்க சொன்னார்னு வர சொன்னாங்க. கை கூப்பி தோள வேண்டிய மனுஷனை கீழ்த்தரமாக இப்படி யோசித்து அசிங்கப்படுத்தின இவங்களையெல்லாம் கடவுள் கூட மன்னிக்காது வைதேகி. வைதேகி திரும்பவும் மன்னிப்பு கேட்டு வேதனையோடு புறப்பட்டாள். வைதேகிக்கு மனசு ஆறவே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான மனிதனை இப்படி கேவலப்படுத்த ஒரு மனைவியால் முடியுமா? மாமியாருக்கு எல்லா விதமான குசும்புகளும் உண்டு என்பது வாழ வந்த கொஞ்ச நாட்களிலே வைதேகிக்கு புரிந்துவிட்டது. ஆனால் பொருட்படுத்தவில்லை. அம்மா கூட பல சமயம் புலம்புவார்கள். என்னடி உன் மாமியார் இப்படி இருக்கா? வீட்டில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. சதா குற்றமும் குறையும். எதுக்கெடுத்தாலும் உன்னை என்னை தாக்கி பேசுகிற குணம். தன் மகளை போல யாரும் இல்லைன்னு அவள் புராணம். நீ இந்த அளவுக்கு பொறுத்து போகணும்னு இல்லையே வைதேகி. புருஷனை பெற்றவங்கள மதிக்கணும் தான். அதுக்கும் ஒரு அளவு எல்லை இருக்குல்ல. வாயே பேசலைன்னா ஏறி மிதிப்பாங்க. அம்மா, நீயும் ஒரு மகனை பெற்றிருந்தா இதை விட கெட்ட மாமியாராக இருந்திருப்ப. உனக்கு நாங்கள் 2 பேரும் பெண்கள். யாருக்கு இல்லை கெட்ட குணம்? விடுமா, சராசரி குணங்கள் எல்லாருக்குமே இருக்குதான். வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசினா வாழ்க்கையே குஸ்தி மேடையாயிடும்.
பொறுத்து போனவங்க யாரும் அழியலை. அகங்காரம் வாழ்க்கையில் எந்த பலனையும் தராது. என் புருஷனோட அம்மா, அதனால் அவங்கள என்ன சொன்னாலும் சகிச்சிக்க நான் தயார். சராசரி பெண்களின் குணத்தை கொண்டவள் மாமியார் என்பதால் வைதேகிக்கு எந்த குறையும் இல்லை. சரவணனிடம் அவன் அம்மாவை பற்றி ஒரு நாள் கூட புகார் படித்ததில்லை. சரவணன் ஒரு நாள் அம்மா வைதேகியை தாக்குவதை பார்த்து விட்டான். பொறுக்க முடியாமல் அவன் பேச முயல வைதேகி தடுத்து விட்டாள். என்ன நீ இந்த வீட்டுக்கு நீ என்ன கொத்தடிமையா? என் மனைவி 4 கேள்வி அம்மாவை கேட்க மாட்டியா? இந்த மாதிரி எத்தனை நாளாக நடக்குது? என்கிட்ட நான் எதையுமே சொல்கிறதில்ல. இந்த மாதிரி கோபம் மருன்னு தான் சொல்கிறதே இல்லை. எதுக்கு அத்தைக்கிட்ட தினமும் நீங்கள் சண்டை போட்டால் எல்லார் நிம்மதியும் வீட்டில் குலையும். வேணுமா அது? விடுங்க. தானே தனியாக வாள் வீசினா அதுக்கு பெரிய யுத்தம் இல்லை. அவனுக்கு வைதேகி மேல் உள்ள மதிப்பு பல மடங்கானது. ஒரு மனைவி கணவனை வெற்றி கொள்வது இதில்தான். உடல் ரீதியான வெற்றி ஒரு காலகட்டம் வரைதான். மன ரீதியான வெற்றி வாழ்நாள் முழுவதும். 90% பெண்களுக்கு இது புரிவதே இல்லை. வீடு திரும்பியது முதல் ஏனோ மாமியாரை பார்க்கவே அருவருப்பாக இருந்தது. ஆனால் மாமியாரும் வெகுவாக அடங்கியிருப்பதும் புரிந்தது. கேட்டதற்கு 2 வார்த்தைகளில் பதில் சொன்னாள் வைதேகி. மாமியார் சுருண்டு படுத்திருந்தால் வைதேகி சாப்பிட அழைத்தாள். எனக்கு வேண்டாம் வைதேகி. ஏன் உடம்புக்கு முடியலையா? இல்லை, சோர்வாக இருக்குது, அவ்வளோதான். பால் மட்டும் தரட்டுமா? அதுவும் வேண்டாம் வைதேகி. சாப்பிட்லன்னா விடு வைதேகி, நாம் சாப்பிட்லாம். மாமா எதுவும் சொல்லாமல் அழைத்தவுடன் வந்து சாப்பிட்டார். அவர் அறைக்கு போய்விட்டார். குமரனும் அதே தான். வைதேகி ஏதோ எடுக்க மாமியார் அறைக்கு போக இருட்டில் மாமியார் அழுவது தெரிந்தது. வைதேகியை பார்த்ததும் அவசரமாக கண்களை துடைத்து கொள்வது தெரிந்தது. எல்லா வேலைகளும் முடிந்து உள்ளே வந்தாள் வைதேகி. இந்த ஊமை நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் செய்தாள். நான் ஜானகி அம்மாவை பார்த்தேன். படக்கென்று நிமிர்ந்தான் சரவணன். எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட என்று ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொன்னாள். அப்பாவா வேலை வாங்கி தந்திருக்காரு. அது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் திரும்பவும் குரங்கு கூத்தாட போகிறாங்க. இல்லை, இன்றைக்கி அப்பா காலில் விழுந்து அம்மாவும் ஸ்வேதாவும் கதறிட்டாங்க. ஆனால் அப்பா தெளிவாக நமக்குள்ளே இனி எதுவுமே இல்லை, ஒரு புருஷனாக இருந்து உன்னை பராமரிக்கிறேன், அது என் கடமைன்னு சொல்லிட்டாரு. அம்மாவுக்கு இதை விட பெரிய தண்டனையை யாருமே தர முடியாது வைதேகி. அப்பா அத்தனை சீக்கிரம் கோவமே பட மாட்டார். உன்னை மாதிரி பொறுமையின் உச்சம். ஆனால் ஒருத்தரை அப்பா உதறிட்டா உதறினது தான். அப்புறமா அவங்க அப்பாவோட எல்லைக்குள்ளே வரவே முடியாது. அது அம்மாவுக்கும் தெரியும். அதனால தான் அம்மாவுக்கு இந்த அதிர்ச்சியும் சோர்வும். முதல்ல ஜானகி அம்மா சொல்ல கேட்டு அத்தை முகத்தில் முழிக்கவே கூட எனக்கு பிடிக்கல தான். அப்புறமா நான் யோசித்தேன், ஒரே வீட்டில் இந்த வெறுப்பை நம்ம வளர்த்துக்கிறதும் சரியில்லை. ஏன்னா வாழ்கிற வரைக்கும் இந்த பந்தங்களை உதற முடியாது, விட்டு விலகவும் முடியாது. அப்புறமா முகம் பார்க்க பிடிக்காமல் இருந்தால் எப்படி ஒரே வீட்டில் வாழ முடியும்? இந்த எண்ணத்தை மாற்றிக்கணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத குற்றம்னு எதுவுமே இல்லை. ஒருத்தரோட மரணம் சகல குற்றங்களையும் அழித்து அவங்க தியாகப்பட்டியில் சேர்ந்துடுறாங்க. வாழ்கிற வரைக்கும் தானே பகையும் கோபங்களும் விரோதமும் தண்டனையும். ஆயுள் முடிஞ்சால் கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறமா அந்த நபர் மறக்கப்படுவார். எல்லாருமே யதார்த்த வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அப்பாவால் இதை எப்படி மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? வேறு வழியே இல்லைங்க. எனக்கும் குமரனுக்குமே அம்மா முகம் பார்க்க பிடிக்கலை. பேசவே பிடிக்கல வைதேகி. தப்புங்க. அவங்க பார்த்த காட்சி அப்படி. அந்த நேரம் ஒரு மனைவிக்குள்ளே இருந்த மிருகம் வேகமாக தலை தூக்கி பாம்பு மாதிரி படம் எடுத்து விஷத்தை கக்கிடுச்சு. 35 வருஷம் தாம்பத்தியத்தை நொடியில் எரித்து சாம்பலாக்கிட்டாங்க அத்தை. அப்புறமா தான் தப்பு புரிஞ்சது. இப்போ குடும்பமே அவங்கள ஒதுக்கி வச்சு தண்டிச்சா அவங்க வயசுக்கு தாங்காது. ஏக்கம், குற்ற உணர்ச்சி ரெண்டும் அதிகமாகி விபரீதமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஆயுள் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விடாது. யோசனை பண்ணுங்கள். மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நீ சொல்கிறத நானும் தம்பியும் செய்யலாம், ஆனால் அப்பா செய்ய மாட்டார். நான் மெதுவாக பேசுகிறேன் மாமா கிட்ட. நாளை முதல் கொஞ்சம் சகஜ நிலைக்கு வர முயற்சி பண்ணுங்க. வீட்டில் மயான அமைதி தொடர்ந்தா அது நல்லதுக்கு இல்லை. வைதேகி என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அவனிடம் எப்போதுமே உண்டு. இப்போ கூட எனக்கு இது தெரிஞ்சதா அத்தைக்கிட்ட யாருமே காட்டிக்க வேண்டாம். அது அவங்க குற்ற உணர்ச்சி அதிகமாக்கும். மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து வைதேகி வேலைகளை பார்க்க மற்ற மூவருமே குளித்து தயாராக வள்ளி எழுந்து வரவே இல்லை. வைதேகி உள்ளே வந்து பார்த்தவள் அலறிவிட்டாள். வாயில் நுரை தள்ளி சரிந்து கிடந்தாள் வள்ளி. வைதேகி அழைக்க குடும்பமே கூடிவிட்டது. உயிர் இருந்தது. உடனே ஆம்புலன்ஸுக்கு குமரன் ஃபோன் செய்ய அது உடனே வந்து சேர குடும்பமே பதறி புறப்பட்டது.
அட்மிட் செய்து அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போக அப்பா சண்முகம் ஒரு பக்கமாக போய் உட்கார்ந்தார். சரவணனுக்கு நேற்று ராத்திரி வைத்தியகி சொன்னது 100க்கு 100 சரி என்று பட்டது. அவனுக்கும் பதட்டம் வந்தது. அவனை விட அதிகமாக வைத்தியகி பதறினாள். நர்ஸ் வந்து 50,000 பணம் கட்டும் சொல்ல வைத்தியகி தன் கார்டை எடுக்க மாமா சண்முகம் எழுந்து வந்தார். வேண்டாம்மா, நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். வள்ளி தொடர்பான எந்த ஒரு செலவையும் குழந்தைகள் நீங்கள் செய்ய வேண்டாம். நான் இருக்கேனே, கடமை எனக்கு தான் மாமா, அது எங்களுக்கும் உண்டு. அவர் போய் தன் காப்பீட்டு அட்டையை காட்ட எதையுமே அவள் கட்ட சொல்லவில்லை. திரும்பி வந்தார். டாக்டர் வெளியே வந்தார். பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு, ஆக்சிஜன் லெவல் சரியில்லை, ரத்த அழுத்தம் உச்சத்தில் இருக்குது, நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், இப்போ எதுவும் சொல்ல முடியாது. கோபம் கொண்ட பிள்ளைகளுக்கு அம்மா என்ற பாசத்தில் பதட்டம் வந்தது. வைதேகி அதிகமாக வேதனைப்பட்டாள். சண்முகம் சோர்ந்து போனார். தன்னை அவள் குத்தி கிழித்திருந்தாலும், தன் நடத்தையில் சந்தேகப்பட்டு கேவலப்படுத்தி இருந்தாலும் அவள் ஆரோக்கியமாக இருக்கும் வரை அந்த வைராக்கியம் தொடர்ந்தது. அவளது உயிருக்கு கெடு வைக்கும் சூழ்நிலை வர உள்ளே பதறியது. அவள் இல்லாத வாழ்வை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நம்ம மத்தியில் இனி எதுவும் இல்லை. அதை அவர் சொன்ன பிறகு அவரது குணம் தெரிந்தது. இனி நான் எதுக்கு இருக்கணும் என்று புறப்பட்டு விட்டாள் வள்ளி. இதை நினைத்ததுமே சண்முகத்துக்கு பதட்டம் அதிகமானது. குடும்பமே அங்குதான் இருந்தது. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வந்தார். எல்லாமே அதே நிலைமையில தான் இருக்குது. சிகிச்சை பெருசாக பலன் தரல. சைக்கலாஜிக்கலாக அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி தோணுது. அதுக்கு குடும்பம்தான் யோசனை செய்யணும். சரவணனை அழைத்து கொண்டு தனியாக வந்தாள் வைதேகி. என்னங்க, நேற்று முதல் நான் சொல்கிறது தான் நடக்குது. இது மனோதத்துவம் தான். தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மாமா காலில் விழுந்து கதறிட்டாங்க அத்தை. நமக்குள்ளே இனி எதுவுமே இல்லைன்னு மாமா சொன்னது ஆழமாக உள்ளே இறங்கிடுச்சு. மாமாவால் மட்டும்தான் அத்தையை பிழைக்க வைக்க முடியும், இது நிச்சயம். சரி, அப்பா கிட்ட பேசிடு வைதேகி. சண்முகத்தை நெருங்கினாள் வைதேகி. அவர் காலடியில் அமர்ந்தாள். இப்படி சேரில் வந்து உட்காருமா. இருக்கட்டும் மாமா, இப்போ நமக்கு அத்தை பிழைக்கிறது முக்கியம். கோபங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கலாம், ஆனால் அவங்கள இழந்துட்டு அந்த கோபம் குற்ற உணர்ச்சியாக மாறிடும் மாமா. நான் பகை பாராட்டுறதில்லம்மா யார்கிட்டையும். தெரியும் மாமா, இப்போ அத்தையை மீட்க பணமோ மருத்துவமோ நிச்சயமாக உதவ போகிறதில்ல. உங்கள் வார்த்தைகளோ ஸ்பரிசமோ தான் அத்தையை எழுப்ப முடியும். அத்தைக்கு நினைவு திரும்பாத காரணமாக வார்த்தைகளால் பலனில்லை. உங்கள் விரல் தீண்டல் அவங்கள மீட்கலாம் இல்லையா? அவர் முதலில் பதிலே பேசவில்லை. மௌனமாக தொடர்ந்தது. 10 நிமிஷங்களுக்கு பிறகு மெதுவாக எழுந்தவர், அதற்குள் டாக்டர் வெளியே வர, நான் உள்ளே போகலாமா? தாராளமாக, உங்கள் மனைவி தானே, போய் பாருங்க. சண்முகம் உள்ளே வந்தார். வள்ளி படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியிலிருந்து அதை நெருக்கமாக போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். மருத்துவ குழாய்கள் உடம்பு முழுமையாக ஆக்கிரமித்திருக்க நினைவே இல்லாமல் கிடந்தாள் வள்ளி. மூச்சு விடுகிறாளா என்பது கூட தெரியவில்லை. ஆஸ்பத்திரியின் மெலிதான ஒற்றை ஆடை. வள்ளி என்று மெல்ல அழைத்தார். பலமுறை அழைத்தார். சின்ன அசைவு கூட இல்லை. திரும்ப திரும்ப முயற்சி செய்தார். பலன் கிட்டவில்லை. வார்த்தைகளால் பலன் இல்லை. ஸ்பரிசம். தன் கரத்தை அந்த உடம்பின் மேல் வைக்கப் போக, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமே தான் நடக்கணுமா? விசுக்கென்று கைகளை இழுத்து கொண்டார். தலை சுத்தல் மட்டும்தானா? வாந்தி வரலையா? நீங்கள் வந்து 50 நாளுக்கு மேலாச்சே. விஷம் தடவிய ஈட்டிகளான வார்த்தைகள். அவை என்னை விட அதிகம் கலராக வாலிப்பாக இருக்கிற காரணமா? நான் எல்லாத்தையும் 40 வயசில் நிறுத்தியாச்சு. இப்போ எனக்கு 56 வயசு. நமக்கு மத்தியில் இனி எதுவுமே இல்லை. அத்தனை சொற்களும் அடிநெஞ்சில் இறங்கி தாம்பத்தியத்தை சாய்த்து விட்டது. ஒரு நல்ல கணவனை கொன்று விட்டது. அதை நினைத்து இப்போது இவளை தண்டித்தால் நானும் இவளை விட மோசமான மனித பிறவி ஆவேன். கூடாது. தன் வீம்பை, ரோசத்தை, வள்ளியால் பட்ட அவமானத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் உடம்பில் தன் வலக்கரத்தை வைத்தார். மிருதுவாக தொட்டார். வாழ்ந்த காரணமாக அவளது உணர்வுகள் புரிந்த மனிதன். தாம்பத்தியம் புனிதம், அந்தரங்கம் என்றுமே ஆபாசம் அல்ல. வாழ்க்கை துணையிடம் மட்டும் அதை பிரயோகிக்கும் போது தாயின் அணைப்பும் கணவனின் ஸ்பரிசமும் புனிதம். அவரது இடைவிடாத ஸ்பரிசம் வள்ளியிடம் மெலிதான அசைவை கொடுத்தது. இவரது நோக்கம் புரிந்த டாக்டர் முதலில் விலகி போக அசைவுகள் தெரிந்ததும் டாக்டரை அழைத்தார் சண்முகம். டாக்டர் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். வெரி குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நான் கூப்பிட்றேன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் அழைத்தார். யூ ஹாவ் டன் இட் சார். அவங்க சுவாசம் சீராகுது, பல்ஸ் ரேட் கூடுது, ரத்த அழுத்தம் நார்மலுக்கு வருது. இனி சிகிச்சை தேவைப்படாது. இந்த யோசனை எப்படி? என் மருமக தான் சொன்னா.
நினைவு திரும்பினதும் நான் கூப்பிட்றேன். எப்படிப்பா அம்மாவை பிழைக்க வச்ச? குமரன் கேட்க, வாடா இங்கே எதையாவது கேட்டுக்கிட்டு. நல்லதாக நடந்துச்சா பேசாமல் இரு. சரவணன் தம்பியை அழைத்து போக சந்தோஷமாக சிரித்தாள் வைதேகி. மாலையே நினைவு திரும்பிவிட்டது. வள்ளி மெதுவாக டாக்டருக்கு நன்றி சொன்னாள். உங்கள் கணவருக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை பிழைக்க வச்சது அவர்தான். அவரா என்னை பிழைக்க வச்சார்? எப்படி? கூட்டம் போடாதீங்க, யாராவது ஒருத்தர் இருங்க. மாமா மட்டும் இருக்கட்டும், நாம் வெளியில் போகலாம். வைதேகி சொல்ல மூவரும் வெளியே வர சண்முகம், நான் உங்களை பேசக்கூடாது வார்த்தைகளெல்லாம் பேசிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த தண்டனை. கடவுள் மரணத்தை என் கண்ணில் காட்டிட்டாரு. எந்த புருஷனை நான் தப்பாக பேசினனோ அவரை என்னை பிழைக்க வச்சதன் மூலமாக கடவுள் எனக்கு ஒரு பாடத்தையும் புகட்டிட்டாரு. எப்படி என்னை பிழைக்க வச்சிங்க? நீ இயல்பு நிலைக்கு வந்துட்ட. இப்போது அதிகமாக பேசாத. அழுதாள் வள்ளி. வேண்டாம் வள்ளி, பிரச்சனை ஆகிட போகுது. கண்களை அவர் துடைத்து விட்டார். டாக்டர் வந்து பார்த்து இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் என்றார். ஒரு நாள் வெளியூர் போயிருந்த ஸ்வேதா அலறி அடித்து கொண்டு அப்போது தான் ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தாள். உனக்கு என்னம்மா ஆச்சு? அவளை பார்த்ததும் சண்முகம் சரக்கென்று வெளியே வர பதட்டமாகிவிட்டாள் வள்ளி. நீ வெளியிலரு, அப்பா உள்ள வரட்டும், நீ போ. நான் இப்போ தானம்மா வந்தேன், என்னையம்மா எதுவும் சொல்லாமல் விரட்டுற? நர்ஸ் வந்துவிட, அவரை உள்ளே அனுப்புங்க சிஸ்டர். ஸ்வேதாவை வெளியில் தள்ளி அப்பா உள்ளே அனுப்பினாள் நர்ஸ். அண்ணன் தம்பி அவளிடம் முகம் கொடுத்தே பேசவில்லை. அம்மாவுக்கு என்னாச்சு? யாருமே பேசலைன்னா எப்படிடா? வைதேகி அவளை தனியாக அழைத்து வந்து காலையில் மயக்கமானது முதல் போன நிமிஷம் நடந்தது வரை எல்லாமே சொல்ல, அந்த ஒரு நாள் அம்மாவோட அப்பா தான் இருந்தார். ஒரு நாள் சண்முகம்தான் வள்ளிக்கு சகல சேவைகளையும் செய்தார். ஆஸ்பத்திரியில் இத்தனை சீக்கிரம் அவர் தன்னை மன்னித்து பிழைக்கவும் வைப்பார் என்று வள்ளி நினைக்கவே இல்லை. தன் கோபமும் 35 வருஷங்களாக அவருக்கு தான் கொடுத்த டார்ச்சரும் அவளுக்குள் ஓடியது. அதையெல்லாம் கூட சகித்து கொண்டவர் சண்முகம். மாமியார் நாத்தனார் என்று எந்த உறவையும் வள்ளி அனுமதித்ததில்லை. தன் அம்மா சகோதரிகளுக்கு வள்ளி அறியாமல் ரகசியமாக உதவுவார் சண்முகம். அது தெரிய வந்தால் பத்திரகாளியாகி ஊரையே கூட்டி விடுவாள் வள்ளி. தன் கணவனின் எல்லாமே தன்னைத்தான் சேர வேண்டும் என்ற குறுகிய மனம் படைத்தவள் வள்ளி. இது பல பெண்களுக்கு உண்டு. என் சண்முகம் பொறுமை சண்முகம் பொறுமை காத்தவர் வீட்டில் எல்லா வேலைகளிலும் வள்ளிக்கு உதவுவார். அவள் நினைத்தது நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும். அப்படி ஒரு மூர்க்கதனம் வள்ளிக்கு. எந்த முடிவையும் குடும்பத்தில் அவள்தான் எடுக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி மருமகளும் அமைய வள்ளியின் கொடி பட்டொலி வீசி பறக்கத் தொடங்கியது. அந்த அராஜகத்தின் உச்சம் ஆஸ்பத்திரியில் வந்து முடிந்திருக்கிறது. அவர் மௌனமாக தன் சேவைகளை செய்தார். அதே அளவான பேச்சு, தன் கடமையை செய்து மனைவியை மீட்க உதவிவிட்டார். மறுநாள் மாலையில் டிஸ்சார்ஜ் செய்தார்கள். மருத்துவ காப்பீடு காரணமாக கையை விட்டு பணம் போகவில்லை. அழைத்து போக சரவணன் வைத்தியக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து அறையை சரி செய்ய, எனக்கு தனியாக படுக்க தைரியம் இல்லை, அப்பா ரூம்லேயே இருக்கேன். ஸ்வேதா வந்து விட்டாள். நான் உன் கூட இருக்காமா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். வைதேகி, அம்மா பொண்ணுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணு. நீ சாப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு ஸ்வேதா, அப்பா கோபப்படுறாரு. பேசினது நீ, தண்டனை எனக்கா? இது என்ன நியாயம்? நான் அப்பாவை கேட்குறேன் இப்போவே. சரவணா, என்கிட்ட யாரும் பேச வர வேண்டாம். எதையும் நான் மறக்கலை. தாலி கட்டின காரணமாக தாம்பத்திய தர்மம் ஒன்று இருக்குது, அதை மதிக்கிறேன். என்னால் அவளுக்கு எதுவும் நேரக்கூடாதுன்னு தான் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன். என் நெஞ்சில் குத்தின முள் அங்கேயே தான் இருக்குது. என் ரூமில் அவள் படுத்தா தனக்கு அது பாதுகாப்புன்னு நினச்சா எனக்கு அதில் தடை இல்லை. மற்றபடி 40 நிறுத்தினது தான், எதுவும் தொடராது. என்னை நிறைய பேச வச்சு அவளுக்கு மறுபடியும் அது பாதிக்க வேண்டாம். வள்ளி முகம் நிறமிழந்தது. பிழைக்க வைத்தவர் தன் கடமையை செய்திருக்கிறார், ஆனால் மன்னிக்கவில்லை என்பது புரிய ஏமாற்றமாக இருந்தது. மகளின் மேல் எரிச்சல் வந்தது. ஸ்வேதா கடுப்போடு உடனே புறப்பட்டு விட்டாள். வைதேகி சரவணனை தனியாக அழைத்து வந்தாள். அப்பா அம்மாவை மன்னிக்கலை வைதேகி, அது அத்தனை சுலபம் இல்லைங்க. இது நடத்த வச்சது நெருப்பு. ஆனால் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பக்குவமாக பேசுங்க. இத்தனை செய்தியை நீயே பேச வைதேகி. இந்த மாதிரி சென்சிட்டிவ் சமாச்சாரங்களை மருமக பேசினா எந்த மாமியாருக்கும் பிடிக்காது. நாங்கள் என்ன செஞ்சாலும் சில சங்கதிகளில் எங்களை தள்ளி தான் நிறுத்துவாங்க. பிள்ளைகள் பேசினாதான் அவங்களுக்கே பிடிக்கும். செய்யவும் நல்ல ஆலோசனைகள் சொல்லவும் மட்டும் மருமகள் வேணுமா வைதேகி? இது நியாயமா? பிள்ளைகளை அவங்க பெற்றிருக்காங்க, நாங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க தானே. இதெல்லாம் சமூகத்தோட சாபக்கேடு. கலாச்சாரம் மாதிரி ஒழிக்கவே முடியாது. இது இப்போ முக்கியமில்லை. நீங்கள் நிதானமாக அத்தைக்கிட்ட பேசி படிப்படியாக மாமா மனசில் உள்ள கோபத்தை குறைக்க சொல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம்.
வைதேகி மாமியாருக்கு சாப்பாடு செய்து கொடுத்து வந்தால். சண்முகம் ஏடிஎம்முக்கு போயிருந்தார். சரவணன் உள்ளே வந்தான். உங்கள் அப்பா என்னை மன்னிக்கலையா சரவணா? என்னை பிழைக்க வச்சவர் ஆஸ்பத்திரியிலேருந்து எனக்கு எல்லாமே செஞ்சாரேன்னு நான் பூரிச்சு போனேன். இங்கே வந்து இப்படி பேசுகிறாரேடா. அம்மா, எல்லாத்துக்குமே நீ அவசரப்படுற. உன்னை மாதிரி மற்றவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க சுவிட்ச் போட்ட மாதிரி படக்குன்னு மாற முடியுமா? அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அவகாசம் கொடு. அவரை தொலைச்சி எடுக்காமல் படிப்படியாக மனசு மாற அனுமதி. உடனே பதட்டமாகி நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போக வச்சிடாத. புரிஞ்சுக்கோமா? சரிடா சரவணா. நாளை முதல் அப்பாவுக்கு ஆஃபீஸ் போகணும். அதனால் அவர் உன் கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்காத. அப்பா உள்ளே வந்தார். அம்மா சாப்பிட்டு முடித்திருந்தாள். அம்மாவுக்கான மருந்துகளை அவர் தந்தார். கட்டிலில் படுக்காமல் தனக்கு கீழே பெட்ஷீட் போட்டார். உங்களால் கீழே படுக்க முடியாத? கட்டிலில் நிறைய இடம் இருக்க. ஒரே கட்டிலில் படுத்தும் என்னை பேச வைக்காத வள்ளி. விளக்கை அணைக்கிறேன், நல்லா தூங்கு. காலையில் எழுந்து அத்தனை வேலைகளையும் செய்து முடித்தாள் வைதேகி. மாமியாருக்கு தேவையான 2 வேளை உணவுகளை ஹாட் பேக்கில் போட்டு ஃப்ளாஸ்கில் பாலை ஊற்றி ஜூஸ் பிழிந்து ஃப்ரிட்ஜில் வைத்தாள். மற்றவர்களும் புறப்பட்டு விட்டார்கள். அத்தை, நீங்கள் தனியாக இருப்பீங்களா இல்லை நான் லீவு போடணுமா? வேண்டாம்மா, நான் இருந்துப்பேன். சாப்பாடு மொத்தமும் ரெடி. ஜூஸை மட்டும் 1 மணி நேரம் முன்னால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுடுங்க. இன்றைக்கி குளிக்காதீங்க. ஈரத்துணியை சுடுநீரில் முக்கி உடம்பை தொடச்சிக்கோங்க. கவனமாக நடங்க. நான் ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது உடம்புக்கு கஷ்டம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், சரியா? அவளது அக்கறையை பார்த்து அப்பாவும் 2 பிள்ளைகளும் நெகிழ்ந்தார்கள். நீ கவலைப்படாமல் ஆஃபீஸ்க்கு போ வைதேகி. நான் சுமந்து பெற்ற 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தனாவது என் மேலே அக்கறை காட்டுறானா? அப்பாவின் மேல் அம்மாவின் பார்வை இருந்தது. ஆனால் சொல்ல தைரியமில்லை. குமரன் முன்னால் வந்தான். அம்மா, நம்ம மேலே அக்கறையுள்ளவங்களை நாம் எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டோமே, அதுதானே நடக்குது. குமரா, நீ சாப்பிடவா? அண்ணன் தம்பி உட்கார வைதேகி அவர்களுக்கு பரிமாறினாள். இதை பாரு குமரா, இப்போ ஜாடமாடியாக எதுவும் பேசாத. அதில் அத்தை டென்ஷனான நமக்கு தான் பிரச்சனை. அண்ணி, நீங்கள் இத்தனை அக்கறை காட்டுறீங்க, அதை அம்மா இப்போ கூட முழுமையாக அங்கீகரிக்கலை. அம்மாவை சுற்றியே குடும்பம் சுழலணுங்கிற சுயநலம் இன்னமும் போகலை. அப்பா லீவு போட்டு பணிவிடை செய்யணும்னு எதிர்பார்ப்பு. இவங்க அவரை பேசின பேச்சுக்கு வேறு யாராக இருந்தாலும் தூக்கி வீசி இருப்பாங்க. நீ மெதுவாக பேசுப்பா, அத்தையோட காதில் விழுந்து தொலைக்க போகுது. எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிற உங்களை பார்த்தா எனக்கு கோபம் வருது அண்ணி. போடா, சீக்கிரம் புறப்படு. அப்பா அம்மாவிடம் சொல்லி கொண்டு புறப்பட்டார். சீக்கிரமாக வந்துடுங்க, நீங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. வைதேகி சகலத்தையும் சரி செய்து ஒரு மாதிரி அவசரமாக புறப்பட்டாள். அவள் போய் 10 நிமிடத்தில் ஸ்வேதா உள்ளே நுழைந்தாள். என்னம்மா, எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயாச்சா? அம்மா எதுவும் பேசவில்லை. உனக்கு என் மேலே உள்ள கோபம் இன்னும் போகலையாம்மா? நான் உன்மேலே கோபப்படுவேனா ஸ்வேதா? நானே உனக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கணும்னு தான் நினச்சேன், நீயே வந்துட்ட. அப்பாவுக்கு என் மேலே உள்ள கோபம் கொஞ்சம் கூட குறையலம்மா. உன்மேலேயும் அது இருக்குது. நீ பிழைக்கணும்னு ஏதோ செஞ்சிருக்கார், அவ்வளோதான். அதையும் அண்ணி சொல்லி தான். நீ பழைய இடத்த பிடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏண்டி என்னை டென்ஷன் படுத்த வந்தியா நீ ஏன் டென்ஷன் படுற? நிமிந்து நில்லுமா. பழைய கெத்தை ஏன் விடுற? நடுவில் நடந்ததை ஒரு விபத்தாக நினச்சிக்கோ. அப்பா கிட்ட நல்லபடியாக நட, அது முக்கியம். அண்ணி முன்னால் நீ தளர்ந்து நின்னா அவ கை ஓங்கிடும். எனக்கு இந்த வீட்டில் பறிபோன மரியாதையை நீ தானம்மா மீட்டு தரணும், ஞாபகம் வச்சுக்கோ. வைதேகி அக்கறையாகத்தான் இருக்கா ஸ்வேதா, அதை மறுக்க முடியாது. அப்பாவும் எனக்கு வேண்டியதை செய்யாமல் இல்லை. இதையெல்லாம் நம்பி நீ உருகிடாதம்மா. குழந்த பிரச்சனை திரும்பவும் கிளறு, இல்லைன்னா மெத்தனமாக இருப்பாங்க. அப்பா சங்கதியில் உன்னை நீ குத்தவாளியாக ஏன் நினைக்கிற? இல்லடி, அப்படி அப்பாவை நான் பேசினது தப்பு தானே. என் நாக்கில் அந்த நேரத்தில் சனி. அம்மா, அப்பா நல்லவர் தான். ஆனால் புருஷனை இன்னொரு பொம்பளையோட அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தா எந்த பொண்டாட்டியால் சகிச்சிக்க முடியும்? அப்பா உத்தமனாகவே இருக்கட்டுமே, ஆனாலும் அவரும் ஆம்பளை தானே. நீ என்னடி சொல்ல வர? உன் மேலே தப்புன்னு நினச்சி எப்போவுமே நீ குற்ற உணர்ச்சியோடு நடமாடிட்டு இருந்தினா எல்லாருமே உன்னை ஏறி மிதிப்பாங்க. நீ இந்த குடும்பத்தோட தலைவி. உன் பழைய கம்பீரத்தை விட்டுறாத. இன்னொரு சமையல்காரியை இந்த வீட்டுக்கு வர அனுமதிக்காத. அன்னைக்கு என்ன கேடு? நல்லா தானே இருக்கா, செய்யட்டும். தன் வார்த்தைகளால் தான் செய்த தப்பால் மரணத்தை தொட்டு திரும்பியிருந்த வள்ளி நியாயமான ஒரு தாயாக, கனிவுள்ள பெண்ணாக மாறியிருந்தாள். ஸ்வேதாவின் குணம் பிறந்த வீடோ புகுந்த வீடோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் தூக்கம் வராது. அவர்களை குழப்பி தூண்டிவிட்டு அந்த குடும்பத்தின் அமைதியை கெடுக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவாள். அது பலிக்காமல் போனால் அவர்களை எங்கே வைத்து குழியில் தள்ளலாம் என்று காத்திருப்பாள். அம்மா இத்தனை நாள் ஸ்வேதாவின் கைப்பாவையாக இருந்தால் இந்த சம்பவத்துக்கு பிறகு தன்னை விட்டு விலகுவது போல தெரிந்தது.
அது கூடாது. அம்மாவின் ஏகோபித்த ஆதரவு தான் அவளுக்கு செல்வாக்கு. குடும்பத்தில் கொடி கட்டி பறக்கிறது, அதை இழக்கக்கூடாது என்ற களத்தில் இறங்கிவிட்டாள். சகோதரர்கள் ஆதரவு அதிகமில்லை. அப்பாவும் எதிரியாகிவிட்டார். அதனால் அம்மாவை முடிந்த அளவு குழப்பினாள். இதோ பாரு, அப்பாவை விட்டு பயந்து விலகி நிற்காத. இதுக்கு மேலே என்னால் உடைச்சி பேச முடியல. பசிக்குதுமா? அண்ணி சமைச்சு வச்சுருக்காளா? இருக்குது, போய் சாப்பிட்றியா? உனக்கு மட்டும்தானே இருக்கும், எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. நீயும் வந்து சாப்பிடு. அவள் மாலை வரை அம்மாவோடு இருந்தாள். முடிந்தவரை அம்மாவை ஊசிப்பி விட்டாள். அதன் பிறகு புறப்பட்டாள். நான் வந்ததை சொல்ல வேண்டாம், சரியா? மனம் மாறியிருந்த அம்மாவை பழைய நிலைக்கு திரும்பி வர வைத்து விட்டாள் ஸ்வேதா. தன் உடம்பு தேறி பழைய இயல்புக்கு வள்ளி வர ஒரு வாரம் ஆகிவிட்டது. இப்போது ஒழுங்காக சாப்பிடத் தொடங்கி மருந்துகளை நிறுத்தி பழைய நிலைக்கு முற்றிலும் வள்ளி திரும்பியது தெரிந்ததும் அப்பா தனியறைக்கு வந்து விட்டார். நீங்கள் ஏன் என்னை விட்டு போகிறீங்க? என் மேலே உங்களுக்கு இப்போவும் நம்பிக்கை வரலையா? இல்லை வள்ளி, உனக்கு ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்பியாச்சு. அதனால் இனி என் உதவி தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு வந்திருக்கலாம், ஆனால் மனசில் ஆரோக்கியம் இல்லையே. பயம் அதிகமாக இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல என்னால். கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் தானே சாஸ்வதம். வள்ளி உருகினால். அவர் பார்வையில் எல்லாரிடமும் ஒழுங்காக இருப்பதாக நடித்தால். ஓரளவு சண்முகமும் நம்பினார். வள்ளி திரிந்து விட்டாள் என்று நினைத்தார். ஆனால் நடிப்பு என்று யோசிக்கவே இல்லை. என்னங்க, கோபப்படாதீங்க. ஸ்வேதா உங்கள் பொண்ணு. தப்பு செஞ்சவர் நான். எனக்கு ஆதரவாக பேசிட்டா, அதுதான் தப்பு. ஆனால் அப்பா நல்லவர், நீ பேசினது தப்பு, அவர் காலில் விழுமான்னு சொன்னவளே அவ தான். ஸ்வேதா கிட்ட இனிமேல் கோபம் வேண்டாங்க. நீங்கள் கோபப்பட்டா நம்ம பசங்க அவளை திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வைதேகி மதிப்பாளா? பிறந்த வீடு ஒட்டுமொத்தமாக அவளை புறக்கணிச்சிட்டா. நம்ம பொண்ணு நாதி இல்லாமல் ஆயிடுவாங்க. அது வேணுமா? நம்ம 3 பசங்களில் உங்களோட செல்லம் அவ தானே. ஆனால் இப்போ அவளை நீங்கள் வெறுத்தா அவள் தாங்குவாளா சொல்லுங்கள்? கண்ணீர் விட்டு அவர் மனதை கரைய வைத்து ஸ்வேதாவை கோயிலுக்கு வர சொல்லி அப்பாவை அழைத்து போய் அங்கே ஸ்வேதா கதறி கண்ணீரை கொட்டி அவருக்கு மனது இலகிவிட்டது. இவர்கள் சீக்கிரம் வெளியே போய்விட வேலைகளை முடித்து கதவை பூட்டி கொண்டு இறங்கினாள் வைதேகி. நேரம் இருந்ததால் கோயிலுக்கு வந்தால் அங்கே அப்பா மடியில் தலை வைத்து ஸ்வேதா ஆடும் கண்ணீர் காட்சியை பார்த்து விட்டாள். கடந்த 4 நாட்களாக தான் மட்டும் சமையல் கட்டில் இருக்கும்போது உள்ளே வரும் மாமியாரின் கனிவு மறைந்து மூர்க்கம் தலை தூக்குவது வைதேகிக்கு புரிந்தது. இப்போது கோயில் காட்சி. ஸ்வேதா காலத்தில் இறங்கி அத்தை நெஞ்சில் நஞ்சை கலக்க தொடங்கிவிட்டாள் என்று புரிந்தது. அப்பாவிடம் இழந்த அன்பை மீட்கும் முயற்சி. தனியாக வந்தாள் வைதேகி. இதில் அவளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் பல வீடுகளில் பிறந்த வீட்டாரின் அமைதியை கெடுக்க இந்த நாத்தனார் ஜாதி ஏன் அலைப்பாய்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. அண்ணி, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிற காரணமாக நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு அவார்ட் தரப்போகிறாங்களா? அதை நான் எதிர்பார்க்கலையே குமரா. உங்கள் அண்ணன் என்னை முழுமையாக நம்புகிறாரு. நீ பாசம் வச்சுருக்க. இந்த ஆதரவு போதாதா? அண்ணி, அம்மாவை நீங்கள் மரியாதை குறைவாக பேசணும்னு நான் சொல்லலை. ஆனால் டாமினேட் பண்ணினா அனுமதிக்காதீங்க. ஸ்வேதா கொஞ்சம் லூஸாக விட்டால் குடும்பத்தில் பெரிய குண்டா வைப்பா. குழந்த மாதிரி கொஞ்சி நடிப்பா. ஆனால் நம்பர் 1 கிரிமினல் அவ. ஜாக்கிரதை. குமரன் பேசியது கோயிலில் ஞாபகம் வந்தது. அன்று மாலை அவள் வீடு திரும்பி தன் வேலைகளை செய்ய வள்ளி அவளை நெருங்கினாள். நான் கோயிலில் குறி கேட்டேன். நீ ஒரு மண்டலம் கடுமையாக விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சால் நிச்சயம் கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சித்தர் சாமி. விரத முறைகளை நான் சொல்கிறேன் என்று ஆரம்பித்து ஒரு பட்டியல் போட்டாள் வள்ளி. அதில் சரவணுடன் ஒரே அறையில் படுக்கக்கூடாது போன்ற விதிகள். பெரும்பாலும் கணவன் மனைவியை பிரிக்கும் விரதம். அவன் இதையெல்லாம் நம்ப மாட்டான். நீ தாயாக ஆசைப்பட்டா அவனுக்கு சொல்லி புரியவை. சரிங்க அத்தை. வள்ளி சிரித்தாள். அப்பாவை கோயிலிலிருந்து ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவும் மகளும் வீட்டுக்கு வர இந்த யோசனையை சொன்னது ஸ்வேதா. ஒரு மண்டலம் பிரிஞ்சிருந்தா குழந்தை எப்படி ஸ்வேதா? நீ சும்மா இருமா. 2 வருஷமாக சேர்ந்து தானே இருந்தாங்க. என்ன வாழ்ந்தது? ரெட்டை பிள்ளையா பெற்று தந்தா? அப்பா மட்டும் நம்ம பக்கம் வந்தால் போதாது. முதல்ல சரவணன், அப்புறம் குமரன். அண்ணன் காலையில் 6க்கு போனால் ராத்திரி 11 மணிக்கு வர்றான். அவங்க 2 பேருமே மனசு விட்டு பேசுகிற அந்த ராத்திரி நேரத்தை 48 நாளுக்கு உடைச்சா நல்ல பலன் கிடைக்கும். எப்படி அண்ணன் மனசை மாற்றணும்னு நான் ஐடியா தரேன். முதல்ல விரதத்தை ஆரம்பிக்கட்டும். இரவு 11 மணிக்கு சரவணன் சாப்பிட்டு உள்ளே வந்தான். தூக்கம் வருதா? நான் பேசலாமா? தாராளமாக பேசு வைதேகி. அத்தை ஒரு சித்தரை பார்த்துருக்காங்க என்று ஆரம்பித்து ஒரு மண்டல விரதம் பற்றி சொன்னாள் வைதேகி. அத்தை இதையும் சொன்னாங்க. அவன் சுத்தமாக நம்ப மாட்டான். உனக்கு குழந்தை வேணும்னா அவனை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. நீ என்ன கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கியா? இல்லைங்க, சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
நமக்கு கல்யாணமான இந்த 2.25 வருஷத்தில் உங்கள் உறவுகள் யாரை பற்றியாவது நான் உங்ககிட்ட தப்பாக பேசியிருக்கேனா? நிச்சயமாக இல்லை. அம்மா உன்கிட்ட எப்படி கடுமையாக பல சமயம் பேசுகிறாங்கன்னு நானே தற்செயலாக பார்த்து அல்லது குமரன் சொல்லி தெரிஞ்சு தான் உன்னை கேட்டால் கூட நீ குறையா சொல்ல மாட்ட. என்கிட்ட எதையுமே நீ சொல்லதில்லை. எனக்கே உன் மேலே சில சமயம் கோபம் கூட வந்ததுண்டு. அதாவது புருஷன்கிட்ட ஒரு மனைவி எல்லாத்தையுமே சொல்லி அமைதியை கெடுக்கக்கூடாதுங்கிறது என் கருத்து. இப்போ கூட விரத ஆலோசனை அத்தைக்கிட்ட இருந்து வரலை. 48 நாள் நீ தரையில் தனியாக படுக்கணுமா? நாம் இப்போ பேசுகிற இந்த 1 மணி நேரமும் இல்லாமல் போகணுமா? இப்படியெல்லாம் குழந்தை உருவாகணும்னு அவசியமே இல்லை வைதேகி. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அத்தையை பழையபடி மாற்றவும் இந்த வீட்டில் தான் இழந்த செல்வாக்கை மீட்கவும் ஸ்வேதா பாடுபடுற மாதிரி தெரியுது. நான் இப்படி யோசிக்கலை. ஆனால் அம்மா கிட்ட அந்த பழைய கெத்து வந்த மாதிரி தோணுது அண்ணன்னு குமரன் சொன்னான். அத்தை மேலே தப்பில்லை. அதை கொண்டு வந்தது நிச்சயமாக ஸ்வேதா தான். நாம் எல்லாருமே போன பிறகு அவள் இங்கே வர்றா. சாயங்காலம் வரைக்கும் இருந்து அத்தையை மூளை செலவை செய்கிறா. இருக்கலாம். அவள் வர்றான்னு எப்படி கண்டுபிடிச்ச? அவள் போடுற பர்ஃப்யூம் வாசனை சொல்லுது. நான் சாப்பாடு அதிகமாக வைக்கிறேன். அத்தை அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இவ சாப்பிட்றா. இவளால் மத்தியானம் வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அத்தை சாப்பிட மாட்டாங்க. எண்ணிக்கை குறையுது. அடேங்கப்பா, நீ போலீஸ் வேலைக்கு போயிருக்கலாம். இங்கே வர்றதை சொல்ல வேண்டாமா? சொல்லியிருப்பா. கோவமாக இருந்த அத்தை மனசை மாற்றிட்டா. மாமாவை கன்வின்ஸ் பண்ணி அத்தையை தூண்டி விட்டு கோயிலுக்கு வரவழைச்சி அழுது நாடகம் ஆடி சாதிச்சிட்டா. அடுத்தது நம்ம 2 பேரையும் பிரிக்கிற முயற்சி தான் இந்த மண்டல விரதம். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் இந்த 2.25 வருஷத்தில் இந்த மாதிரி பேசினதே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. அவள் தோள்களில் தன் கைகளை பதித்தான். எனக்கு உன்னை பற்றி தெரியாதா வைதேகி? எதுக்கு மன்னிப்பு? என் தங்கச்சி சரியான கிரிமினல்னு எனக்கு நீ சொல்லி தான் தெரியணுமா? தன் ஆதரவை இந்த வீட்டில் இழந்தவ அவ. அதை மீட்டெடுக்க எல்லா வேலைகளையும் செய்வா. அப்பாவும் போனா போகட்டும் மகளாச்சேன்னு அவளை மன்னிச்சிருப்பாரு. அம்மாவுக்கு இந்த வீட்டு குழந்தை வரணும்னு ஆத்மார்த்தமான எண்ணம் உண்டு. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஸ்வேதா அதை விரும்பலை. அவளும் அவள் குழந்தையும் தான் இந்த வீட்டை ஆளணும்னு விரும்புகிறா. அதுக்கான ஆரம்ப வேலைகள் தான் இந்த மண்டல விரதம். அவள் மௌனமாக இருந்தாள். இதை பாரு, காலையில் அம்மா உன்னை கேட்பாங்க. நான் சொன்னேன் அத்தை, அவர் ரொம்ப கோபப்படுறாரு, முடியாதுன்னு தீர்மானமாக சொல்லிட்டாரு. அம்மாவிட எங்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லிட்டாருன்னு நீ பேசிடு. அம்மா உடனே பேச மாட்டாங்க. ஸ்வேதா யோசனையை கேட்டுட்டு தான் வருவாங்க. ஏன்னா அப்பா கிட்ட பேசினா எதுவுமே நடக்காது. நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சண்டை போடாமல் இருங்க. குடும்ப நிம்மதி முக்கியம். இந்த எண்ணம் எல்லாருக்குமே குடும்பத்தில் இருக்கணும் வைதேகி. அதை குலைக்க நினைக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். குழந்தை வரவு குடும்பம் பெரியவங்களுக்கு ஆனந்தம்தான். ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு கணவன் மனைவியோட பர்சனல் மேட்டர். அது தவிர பூர்வமானது, உணர்வு பூர்வமானது, மனசை புண்படுத்துகிற சங்கதி கிடையாது. விற்று. அம்மா எல்லாத்துக்குமே டாமினேட் பண்ணிவிட்டு அப்பா சகலத்துக்கும் பொறுத்து போய்கிட்டு இந்த வீடு ஒரு மாதிரி சர்வாதிகாரத்தில் இருக்குது. அப்பாவை அசிங்கப்படுத்தி அம்மா தன் மெஜாரிட்டியே இங்கே இழந்தாச்சு. வீடோ நாடோ ஆட்டம் போட்டு ஆண்டவன் தண்டிச்சிடுவான். விட்டு, நான் பேசிக்கிறேன். மறுநாள் காலை எழுந்தது. வைதேகி சமையல் கட்டில் இருக்க வள்ளி பூனை மாதிரி வந்தாள். சொன்னியா வைதேகி? அத்தை ஏன் சொன்னோன்னு ஆயிடுச்சு. அவர் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. என்னை அடிக்காத குறை தான் போங்க. நடுங்கி போயிட்டேன். விட்டு, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லைத்த. நீங்கள் பேசுங்க. எனக்கு குழந்தை வேணும்னு அழுது ஆகாத்தியம் பண்ணி காரியத்தை சாதிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் ஓம் பொண்ணுக்கு நல்லா வருமா? வைதேகிக்கு வராது. வந்தாலும் என்கிட்ட எடுபடாது. சொன்னபடி உள்ளே வந்தான் சரவணன். நீ ஏண்டா இத்தனை சீக்கிரம் எழுந்து வர? நான் சமையல் கற்றுக்க போகிறேன். ஏன்னா இந்த வீட்டில் சமையல்காரி வந்து ரவிக்க போடாமல் நடமாடினா 3 ஆம்பளைங்க இருக்கோமில்ல, ஒரு நேரம் போல் இருக்காது. அதுக்காக வைதேகியை பாடுபட முடியாதுல்ல. அதனால் நானும் கற்றுக்கிட்டா 2 பேரும் சமைக்கலாம் இல்லையா? வைதேகி கஷ்டங்களை நான் மட்டும்தான் பங்கு போட முடியும். போட்டுக்கிறவங்க யாருமே உதவ வர மாட்டாங்க. நீ யாரை தப்பாக பேசுகிற? உனக்கே புரியும் வைதேகி. நீ சமையலை கவனி. அம்மா நீ என் கூட வா. ஏன் அவள் விரதம் இருந்தால் என்ன தப்பு? குழந்தை வேண்டித்தானே இந்த விரதம். அதை புரிஞ்சுக்கோ. அதை நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு அம்மா கிட்ட பிள்ளை பேசுகிற பேச்சாடா இது? கோவப்படாதம்மா. 35 வருஷமாக தாம்பத்தியம் நடத்தின புருஷனையே நீ கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்ட. உன்னை விடவா நான் தப்பாக பேசிட்டேன்? அம்மா முகம் இருண்டு போனது.
சாரிம்மா, இப்போ நான் பேசினது உன்னை புண்படுத்தி இருக்கலாம், அதுக்கு தான் மன்னிப்பு. உன்னை நோகடிக்கிற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட இல்லை. எதை சொன்னாலும் நீ சுயமாக சொல்லு. மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இங்கே வந்து பேசாத, புரியுதா? குழந்தை சங்கதி அவர் ரிப்போர்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. லேசாக பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவளை நீ விமர்சனம் பண்ணுறதை நிறுத்திக்கோ. அப்பாவை ஒருவேளை அவர் மகள் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம், என்ன முடியாது. பிள்ளைகள் தன் மனைவியோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுற அம்மாவா நீ இருமா. அப்போ தான் குழந்த வரும். வந்தவளை போட்டு குத்திக்கிட்டே இருந்தால் எப்படி குழந்த பிறக்கும்? அவன் விலகி தன் அறைக்கு நடக்க அம்மாவுக்கு கண்களை இருட்டியது. இந்த அளவுக்கு சரவணன் என்றுமே பேசியதில்லை. அம்மா அப்படியே உட்கார்ந்து விட்டால். சகலத்தையும் ஒரு ஓரமாக நின்று அப்பா சண்முகம் கேட்டுக்கொண்டிருந்தார். அன்று இரவு வள்ளி சோர்வாக இருந்தால் சண்முகம் ஆஃபீஸ் முடிந்து உள்ளே வந்தார். பிள்ளைகள் யாருமே வீடு திரும்பவில்லை. அவர் குளிக்க போனார். காலையில் வள்ளி ஸ்வேதாவுக்கு ஃபோன் செய்ய, என்னம்மா விரத யோசனை வெற்றியா? ஆடிப்போடி, அவன் என்ன விலாசை தள்ளிட்டான் என்று ஆரம்பித்து அம்மா சகலமும் சொன்னாள். இனிமே குழந்தை விஷயத்தில் தலையிடாதுன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். நீ ரகசியமாக வந்து போகிறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கோயில் போனது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணினது கூட தெரிஞ்சிருக்குது. ஜாட மாடியாக பேசி உன்னை பிரித்து எடுத்துட்டான். 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறவனுக்கு எப்படிமா தெரியுது? அண்ணிய லேசுப்பட்டவன்னு நினைக்காத. டாக்டரை கையில் போட்டுக்கிட்டு உன் பிள்ளை மேலே பழிய போட்டிருக்கிறா. அவள் நம்ம டாக்டர்டி, நீயும் அவளை படிக்க வச்சியா? சும்மா இருமா. அண்ணன் இந்த அளவுக்கு என்னைக்காவது பேசியிருக்கானா? அவள் புத்திசாலி, மார்க்கெட்டிங் அதிகாரி இல்லை. யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு அவளுக்கு தெரியுமா? போதுண்டி, என்ன அவன் கிழிச்சு தொங்க விட்டுட்டான். என் மேலே சரவணனுக்கு ஏற்கனவே அப்பா சங்கதியில் அபிப்பிராயமே குறைஞ்சி போச்சு. இப்போ சுத்தமாக இல்லை. இதில் நீ இனி தலையிடாமல் இருந்தினா மரியாதையாவது மிஞ்சோம். என்னையாவது அம்மானு மதிப்பான். உன் மேலே கொலகாண்டில் இருக்காண்டி. சரவணன், நீ இந்த பக்கமாக ஒரு வாரம் தலை காட்டாத. ஃபோனில் பேசிக்கலாம். அவர் குளித்து விட்டு வந்தார். உடம்புக்கு பிரச்சனை எதுவுமே இல்லையே உனக்கு? ஏன் திடீர்னு கேட்குறீங்க? சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வள்ளிக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்மேல் அவர் அக்கறையாக இருக்கிறார் என்று புரிந்தது. காப்பி போட்டு எடுத்து வந்தால் குடித்தார். நமக்கு ஒரு பேரப்பிள்ளை வேணும்னு நான் ஆசைப்பட்டா அது தப்புங்களா? அதனால் சித்தர்கிட்ட குறி கேட்டேன். மருமகளை விரதம் இருக்க சொன்னாரா? ஒரு மண்டலம். அம்மாவுக்கு அதிர்ச்சி. அந்த மாதிரி யாரையும் வள்ளி பார்க்கவில்லை. ஸ்வேதா சொன்ன பொய் அது. அப்பா கேட்டது குழப்பமாக இருந்தது. என்ன பார்க்குற வள்ளி? ஸ்வேதா சொன்ன பொய்க்கு இவர் எப்படி உயிர் கொடுக்குறாருன்னு பார்க்குறியா? நீ காலையில் சரவணன் கூட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். வேண்டாமே, உன் பொண்ணு புதுசாக ஆரம்பிக்கிறா. மருமகள் சந்தோஷமாக வாழ்கிறதுல இவளுக்கு என்ன கஷ்டம்? நம்ம பொண்ணை பற்றி நீங்களே தப்பாக பேசினா எப்படிங்க? நடிக்காத வள்ளி, கஷ்டமாக இருக்குது. வைதேகி மாதிரி ஒரு மருமகள் கிடைக்குமா? இதை நான் சொன்னால் மருமகள் கூட சேர்த்து என்ன நீ சந்தேகப்படலாம். என்னங்க, என்ன பேசுகிறீங்க? இரத்த பந்தம் இல்லாத ஒரு ஆண் கூட பெண்ணுக்கு நியாயமான பாசமோ மரியாதையோ இருந்தால் அதை கொச்சப்படுத்தாமல் இப்போல்லாம் சொந்த உறவுகளே விடுறதில்ல. ஸ்வேதா நிறைய தப்பாக யோசிக்கிறா. குடும்ப நிம்மதியை கெடுக்க ஒத்த காலில் நிற்கிறா. நீ சிபாரிசு பண்ணி கோயிலுக்கு அவள் வந்து என் மடியில் சரிஞ்சு அவள் அழுதது உச்சக்கட்ட நடிப்புன்னு எனக்கும் தெரியும். உன்னை தவிர நம்ம வீட்டில் அவளுக்கு யாருமே சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஐயோ, என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? விற்றுவள்ளி, நமக்கு வயசாகுது. இன்னும் 10 வருஷம் போனால் கையில் பணம் இருந்தாலும் உடம்புல சுத்தமாக தெம்பு இருக்காது. அப்போ இந்த 2 பிள்ளைகள் தானே வேணும் நமக்கு. ஸ்வேதா தன் காரியமாகிற வரைக்கும் தான் நம்மோட இருப்பா. அப்புறமா எட்டி கூட பார்க்க மாட்டா. நம்ம அதிர்ஷ்டம் வைதேகி இப்போ வரைக்கும் நல்ல மருமகளாக இருக்கா. நாமும் அதை புரிஞ்சு கண்ணியமாக நடந்துக்கிட்டா நமக்கும் நல்லது. நீ உன் மகள் பேச்சை கேட்டு நடக்கிற காரணமாக மகன்களை இழந்தா நஷ்டம் நமக்கு தான் வள்ளி. சாரி, உனக்கு தான். நம்ம விட குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை அவங்க 2 பேருக்கும் தானே அதிகமாக இருக்கும். அதை புரிஞ்சு ஸ்வேதா பேச்சை கேட்டு ஆடாமல் நீ இருந்து உனக்கு நல்லது அது. இதுக்கு மேலே என்ன பேச வைக்காத. காலையில் மகன், மாலையில் அப்பா தாளித்து விட்டார்கள். 3 நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரத்தில் அந்த டாக்டர் அகிலா ஃபோன் மூலம் வைதேகியை அழைத்தாள். உன் புருஷனை கூட்டிகிட்டு ராத்திரி 8 மணிக்கு கிளினிக்கு வா வைதேகி. எதுக்கு டாக்டர்? காரணத்தை சொன்னாதான் வருவியா? டாக்டரின் குரலில் சூடு கணிசமாக இருந்தது. வர்றோம் டாக்டர்.
உடனே சரவணனை ஃபோனில் அழைத்து விவரம் சொன்னால் இருவரும் 7:30 மணிக்கு கிளினிக் வந்து விட்டார்கள். இனிமேல் உங்கள் 2 பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் தர முடியாது, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். இதை பாரு வைதேகி, உன் மேலே உள்ள கோபத்தை வச்சு என்னை அசிங்கப்படுத்தினா என்ன அர்த்தம்? டாக்டர், சத்தியமாக உங்கள் கோபத்துக்கான காரணம் எங்களுக்கு புரியவே இல்லையே. என் தங்கச்சிக்கு எங்கள் குடும்பத்தில் சில பேருக்கு நீங்கள் பிரசவம் பார்த்த காரணமாக ஏற்கனவே பார்த்த டாக்டரை விட்டுட்டு அம்மா சொன்னாங்கன்னு உங்ககிட்ட வந்தோம். எல்லாம் சரிதான் சரவணன். நேற்று உங்கள் தங்கச்சி ஸ்வேதா இங்கே வந்து என்ன கேட்டால் தெரியுமா? எங்கள் அண்ணி பணம் தந்து அண்ணனுக்கு குறைபாடு இருக்குன்னு பழி போட சொன்னாலான்னு கேட்குறா. என்னை என்ன நினச்சாவ? காசை வாங்கிக்கிட்டு பொய்யான ரிப்போர்ட் தர டாக்டர்னு என்ன நினச்சிருக்காளா? இதுக்காக அவள் மேலே நடவடிக்கை எடுக்க என்னால் முடியாதா? அவளுக்கு வைதேகி மேலே பகை இருக்கலாம், அது உங்கள் குடும்ப விஷயம், அதுக்கு நானாக கிடைச்சேன். சரவணன் எழுந்து விட்டான். டாக்டர், இதில் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது சத்தியம் டாக்டர். என்னங்க விடுங்க, நான் குழந்தை பெற்றுக்கிறத தடுக்கணும், அதுதான் அவன் நோக்கம். இவங்க கூட நமக்குள்ளே நல்ல உறவை கெடுக்க இதை செஞ்சுருக்கா. நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் டாக்டர். இனிமேல் நீங்களே மன்னிச்சாலும் நான் உங்ககிட்ட சிகிச்சைக்கு வர்றது நியாயமே இல்லை, மன்னிச்சிடுங்க. கும்பிட்டு வைதேகி வெளியேற சரவணன் எரிமலையாக வெளியே வந்தான். அவளை என்ன செய்கிறேன் பாரு. முதல்ல இப்படி உட்காருங்க. நீ இதில் என்னை சமாதானப்படுத்தாத வைதேகி, இது துரோகம். உன்மேலே மோசமான ஒரு பழியை சுமத்தி ஒரு நல்ல டாக்டரையும் ஸ்வேதா அசிங்கப்படுத்தியிருக்கா. இனிமேல் அவளை மன்னிக்கணுமா? மன்னிக்க நான் சொல்லலை, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலைன்னு ஸ்வேதா சத்தியமே பண்ணுவா. அதை உங்கள் அம்மா நம்புவாங்க. இந்த மாதிரி பேச்சு வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் டாக்டர் ரூமில் நுழைஞ்சு முதல் எதுக்கும் இருக்கட்டும்னு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். வீடியோ பதிவு பாக்கெட்டில் ஆன் பண்ணி வச்சுட்டேன். டாக்டர் அதை கவனிக்கலை. பொய்ன்னு ஸ்வேதா சொல்ல முடியுமா? புருவம் உயர்த்தினாள் வைதேகி. நீங்கள் பெரிய புத்திசாலி, ஆனால் உங்கள் தங்கச்சி உங்களை விட புத்திசாலி. என்ன உளரலப்பா. பணம் தந்து உங்கள் மேலே தான் குற்றம்னு டாக்டரை நான் சொல்ல வச்சதா அவள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லலை? நேரடியாக அத்தனை பெரிய டாக்டர்கிட்டயே அவள் சொல்லியிருக்கா. என்ன ஒரு துணிச்சல் இருந்தால் ஒரு பெரிய டாக்டர் மேலே அவள் பழி போடுவா. அதை தான் சொல்கிறேன் வைதேகி. இருங்க, நான் பேசி முடிக்கல. அப்படி ஒரு பழியை கூசாமல் டாக்டர் மேலே போட்டவன் நானே பிளான் பண்ணி டாக்டரை பேச வச்சு வீடியோ எடுக்க வச்சேன். அதுக்கு நீங்களும் முடந்தன உங்களையும் குற்றம் சாட்டுவா. டாக்டர் என்னோட ஆள்னு குற்றம் சாட்டின பிறகு வீடியோ டாக்டர் சம்மந்தத்தோடு எடுத்தேன்னு சொல்கிறது கஷ்டமா? இத்தனை பெரிய பழியை உன் மேலே போட்டுட்டு டாக்டர் அதுக்கு உடந்தன்னு குற்றம் சாட்டின ஒரு கிரிமினலை சும்மா விட சொல்கிறியா வைதேகி? இதை பாருங்க, அப்படி நான் சொல்லலை. வீட்டில் போய் இதை சொல்லி வீடியோவை மாமா அத்தைக்கு காட்டுறதை நான் தடுக்கலை. மாமாவுக்கு நிச்சயமாக இது தெரியணும். ஏற்கனவே மகளோட நிறம் தெரிஞ்சு அப்பா அவர் அத்தைக்கும் இவளை தெரியும். ஆனால் தன் மகளை விட்டு தராமல் மழுப்புவாங்க. முடிஞ்சால் டாக்டரை குறை சொல்லுவாங்க, இல்லைன்னா அழுக ஆர்ப்பாட்டன் அடுத்த கட்ட நாடகம் அரங்கேறும். இவ செய்கிற தப்புக்கு பெற்றவங்க என்ன செய்வாங்க? அண்ணன் தம்பி 2 பேரையுமே அனுப்பிட்டு தனிக்காட்டு ராணியா உங்கள் வீட்டில் ஆட்சி நடத்த ஆசைப்படுறா. அதுக்கு நீங்கள் வழிவிட போகிறீங்களா? யோசனை பண்ணுங்க. சரவணன் வைதேகி வீடு திரும்பினார்கள். 2 பேருமே ஒன்றா வர்றீங்க. டாக்டர் அகிலா அவசரமாக வர சொன்னாங்க, போனோம். இனிமேல் உங்களுக்கு சிகிச்சை பண்ண முடியாதுன்னு எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. வைதேகி உள்ளே போய்விட்டால். அப்பா எழுந்து வந்தார். அம்மா கடுப்பாகி விட்டாள். ஏன், என்னாச்சு அவளுக்கு? நான் பேசுகிறேன், நீ பேசுகிறதுக்கு இனிமேல் தேவை இருக்காது. அவங்க பேசினதை கேளு. அப்போது தான் குமரன் உள்ளே நுழைந்தான். சரவணன் மொபைலை இயக்கி ஸ்பீக்கரில் போட டாக்டர் அகிலா பேசியது தெளிவாக கேட்டது. அடுத்த அரைமனையில் ஸ்வேதாவின் முகம் பிறந்த வீட்டில் கிழித்து தொங்கியது. அத்தனை பேர் முகங்களும் மாறிவிட்டது. குறிப்பாக வள்ளி வெளிரி இதை எப்படி மழுப்பலாம் என்று யோசிக்க அப்பா சண்முகம் முன்னால் வந்தார். வள்ளி, நீ என்னை அசிங்கப்படுத்தினப்ப என் பசங்க என் பக்கம் நின்னாங்க. இவ என் மேலே சேர்த்த வாரி இறைச்சா. இப்போ மருமகளோட சேர்ந்து ஒரு நல்ல டாக்டரையும் கேவலப்படுத்தியிருக்கா. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. இவளுக்காக நீ அழுது வக்காலத்து வாங்கி நானும் போனால் போகட்டும்னு பெத்த மகளாச்சேன்னு மன்னிக்க நினச்சா தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாளே. இல்லைங்க, நம்ம ஸ்வேதா ஒரு காலம் தப்பு செய்ய மாட்டா. குமரன் நெருங்கினான். அம்மா, ஒருவேளை அண்ணியும் அந்த டாக்டருமா சேர்ந்து சதி செஞ்சது உண்மையாக இருக்குமோ? உன் மகள் மாதிரி ஒரு உத்தமி மேலே இப்படி ஒரு பழி வந்திருக்குது, என்ன செய்யலாம்? அவன் கிண்டலாக பேசுகிறான் என்பது தெரிந்துவிட்டது வள்ளிக்கு. இது கொஞ்சம் முன்னால் தெரிஞ்சிருந்தா அம்மா ஸ்வேதாவுக்கு ஃபோன் போட்டு இதை எப்படி சமாளிக்கலான்னு கேட்டிருப்பாங்க. அவள் பெரிய தில்லாலங்கடி கிரிமினலாச்சே, தான் தப்பிச்சிக்க சூப்பர் ஐடியா தந்திருப்பா. போதும்டா குமரா, நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணை இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுறது நியாயமே இல்லை.
அம்மா உன் பொண்ணு இந்த வீட்டில் பிறந்தவ தான், ஆனால் இன்னொரு வாரிசு இங்கே பிறந்துடக்கூடாதுன்னு என்ன வேலை செஞ்சுருக்கா. அந்த டாக்டரை பொய்ன்னு சொல்ல முடியுமா? நம்ம வீட்டுக்காக உழைக்கிற அண்ணி மேலே எத்தனை மோசமான அபாண்டமான குற்றச்சாட்டு. குமரன் படபட என்று பொரிந்து விட்டான். சரவணன் தொடர்ந்து மௌனம் காக்க, அண்ணா நீ எதுவுமே பேசாமல் இருந்தா எப்படி? அதான் ஸ்வேதா பேசிட்டாலே, எங்களை ஃபோனில் கூப்பிட்ட டாக்டர் குரலில் கோபம் இருந்ததா வைதேகி சொன்னப்பவே எனக்கு விபரீதம்தான். உஷாராயிட்டேன். எனக்கும் எதுக்கும் இருக்கட்டும்னு மொபைலில் வீடியோவை ஆன் பண்ணி சட்டப்பையில் வச்சுக்கிட்டேன். இல்லைன்னா டாக்டர் சொன்னது நீ சொன்னால் அம்மா ஒப்புக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே நாம் 3 பேரும் இந்த வீட்டில் இருந்தோம்னா ஆபத்து. முதல்ல அப்பா, இப்போ அண்ணி, நாளைக்கு உன்னையும் என்னையும் கூட ஸ்வேதா விட்டு வைக்க மாட்டா. என்னடா பேசுகிற நீ? அம்மா, இதுக்கு மேலே நீ அவளுக்கு ஆதரவாக எங்கள் காது பட பேசினா உனக்கு அம்மாங்கிற மரியாதை கூட மிஞ்சாது. குமரா வேண்டாம், இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைன்னா அண்ணி ஒரு தாய் மாதிரி நடந்தோம் அவங்க மேலே பழி சுமத்துறா ஸ்வேதான்னா நாளைக்கு எனக்கும் கல்யாணம்னு நடந்து ஒருத்தி வந்தா அவன் நிலைமை இன்னும் மோசமாகும் தானே. சரவணா, அவன் சொல்கிறதுல தப்பில்லையே. நீ வைதேகி கூட தனியாக போயிடு. குமரன் விரும்பினா அவனுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் கூட இருக்கட்டும், அப்புறமா அவனும் தனியாக போகட்டும். நான் இதை சொன்னேன்ப்பா, வைதேகி தான் ஒப்புக்கல. வைதேகி, வெளியில் வாம்மா. இதோ வந்துட்டேன் மாமா. என்ன மாமா, உன்மேலே இத்தனை அவதூறு படிஞ்சோ நீ செய்யாத தப்புக்கு பழி சுமந்து இந்த வீட்டில் வாழ வேண்டிய அவசியம் என்னம்மா? மாமா, இது உங்கள் வீடு, நீங்கள் 2 பேரும் என் மேலே பழி சுமத்தலை. அப்புறமா உங்கள் வீட்டு உங்ககிட்ட கோபப்பட்டு எதுக்கு நாங்கள் வெளியில் போகணும்? அவள் செஞ்ச தப்புக்கு ஏன் பெற்றவங்களை தண்டிக்கணும்? அதுவும் சரிதான் அண்ணி, இது நம்ம வீடு. ஸ்வேதா உள்ளே வந்து அவள் காலை உடைக்கலாம். அதுவும் கூடாது குமரா, அது அவளை பெற்றவங்க வீடு. இங்கே அவளை வராதுன்னு சொல்கிற உரிமை நமக்கு இல்லை, நிச்சயமாக எனக்கு இல்லை. அதனால் வரட்டும். இங்கே சில பேர் தப்புகளை செஞ்சிட்டே இருப்பாங்க, அவங்கள தெய்வம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். விட்டுரு மருமகளே, வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்துட்டே இருப்பியா? விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை மாமா. நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன். சகோதரர்கள் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போக சண்முகம் வள்ளியின் அருகில் வந்து நின்றார். இங்கே பல பெற்றோருக்கு கடைசி காலத்தில் கண்ணீர் வற்றவே போகிறதில்ல. காரணம், அவங்க பெத்த பொண்ணுங்க. அந்த பட்டியலில் முதல்ல நிற்க போகிறது நீயும் நானும் தான். இந்த அழகில் பல அப்பாக்கள் பசங்களுக்கு பாசமே இல்லை, பெண் குழந்தைகள் தான் பாசமாக இருக்குன்னு வெக்கங்கெட்டு பேசுகிறாங்க. அண்ணன் தம்பிகளை விரட்டி அடித்து பெற்றவங்கள திரிசங்கு சொர்க்கத்தில் நிறுத்துறதே அவங்க பெத்த பொண்ணுங்க தான். என் கதை வேற. கட்டின மனைவியே என்னை அசிங்கப்படுத்தியாச்சு. அதனால் அவமானங்களை தாங்க நான் தயார் சொல்லிவிட்டு அவர் உள்ளே போக வள்ளி பேச வார்த்தைகளே இல்லாமல் நின்றாள். 4-5 நாட்களுக்கு இந்த பக்கமே ஸ்வேதா வரவில்லை. வள்ளி நடந்ததை பேசியிருப்பாள். நிச்சயமாக அடுத்த நாடகத்தை அரங்கேற்ற தன்னை தயார் செய்து கொண்ட பின் வரலாம் என்று ஸ்வேதா தீர்மானித்திருக்கலாம். அந்த சனி எல்லாருக்குமே லீவு. ஸ்வேதா தன் கணவர் குழந்தைகளுடன் ஒரு மாதிரி தயங்கி உள்ளே வந்தாள். வைதேகி வந்து தான் முதலில் வரவேற்றாள். இதை ஸ்வேதா எதிர்பார்க்கவில்லை. அவள் கணவன் கோகுல் தன் வேலைகளில் பிஸியாக இருந்ததால் குடும்பத்தில் இடி விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாது. அவர்கள் 3 சகோதரர்கள் என்பதால் பெற்றவர்கள் வருஷத்தில் 4 மாதங்கள் தான் இங்கே இருப்பார்கள். அந்த 4 மாதங்களில் அவர்களை எத்தனை பாடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்வேதா படுத்தி வைப்பாள். ஏன் சரவணன், குமரன் 2 பேருமே என்னை கண்டுக்காமல் போகிறாங்க கேட்டான் கோகுல். உடனே பாய்ந்து வந்தாள் ஸ்வேதா. அது வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து 4 மாதமாச்சுல்ல, அந்த கோபம் அவங்களுக்கு. உள்ளே அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தாள் வைதேகி. இவ பண்ணின தப்புக்கு அவரை நாம் அவமதிக்கக்கூடாது. அவருக்கும் தெரிய வேண்டாமா நீ? எத்தனை நாளைக்கு இவ ஊழலை மூடி மூடி வைக்கிறது? இன்னைக்கு கிழிச்சு தொங்க விட்டுறலாமே. வேண்டாம் குமரா, இது பெரிய இஷ்யூ ஆகும். அண்ணன் நியாயம் பேசுகிறவர், பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். அவங்க மத்தியில் பிளவு உண்டாயிடும். அண்ணி, உங்கள் 2 பேர் மத்தியில் குழந்தை விவகாரத்தில் நிரந்தர பிளவை உண்டாக்கி பிரிக்கத்தானே அவள் பார்த்தா. அண்ணன் உங்கள் மேலே வச்ச அழுத்தமான நம்பிக்கையால் அது நடக்கலை. இவளுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன அண்ணி? வேண்டாம் குமரா, பிறந்த வீடு ஒரு பொண்ணுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்க, நான் சொல்கிறேன். அதற்குள் அம்மா ஸ்வேதா இருவரும் வர, உன் மகள் உன்னை வக்காலத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாளா? நீ திருந்தவே மாட்டியாம்மா? சரவணன் கேட்க குமரன் அக்காவை விச ஜந்து போல பார்க்க இருவருமே வெளியில் வந்தார்கள். வாங்க கோகுல். சாரிடா சரவணா, உங்கள் 2 பேர் கோபம் நியாயந்தான். ராத்திரி பகலாக வேலை, ஞாயிறு கூட ரெஸ்ட் இல்லை, அதுதான் வர முடியல. வைதேகி ரோஸ் மில்க் கலந்து எடுத்து வந்தாள். அண்ணா, சாப்பிட்டுட்டு நிதானமாக போகலாம்.
அவள் குழந்தை விளையாடத் தொடங்கிவிட்டது. மாப்பிள்ளை மச்சான்கள் சகஜமாக பேச அப்பா உள்ளே வந்து விட்டார். அம்மாவை ஸ்வேதா தனியறைக்கு இழுத்து வந்தாள். என்னம்மா அண்ணி ரொம்ப இயல்பாக இருக்கா? அப்பாவும் பிள்ளைகளும் காட்டுற கோபத்தை கூட அவள் எங்கிட்ட காட்டலை, முகத்தை கூட திருப்பலை. எப்படிம்மா? அவள் தந்திரக்காரிடி. மாப்பிள்ளை வந்த காரணமாக எதையும் சொல்ல மாட்டா. அண்ணா அண்ணான்னு உருகி நடிப்பா. அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் இல்லையா? சரவணன் அவள் பேச்சை தான் கேட்குறான். குமரன் அதுக்கு மேலே உங்கள் அப்பா சொல்லவே வேண்டாம், சரியான மாயமாலக்காரி. கதவை திறந்து கொண்டு வைதேகி வர இருவர் முகத்திலும் அதிர்ச்சி பரவியது. வீட்டில் கடலைப்பருப்பு இல்லையான்னு கேட்க வந்தேன். நீங்கள் நிதானமாக என் தலையை உருட்டுங்க. ஸ்வேதா, நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறேன். வெளியேறிவிட்டாள். இருவருக்குமே வியர்த்தது. அதன் பிறகு வைதேகி விருந்தை சமைத்தாள். வைதேகி என்ன பேசப் போகிறாள் என்ற கலக்கம் ஸ்வேதாவிடம் இருந்தது. சமையல் தயாராகி சாப்பிட உட்கார்ந்தார்கள். கோகுல் வைதேகி புகழ்ந்து தள்ளினா. அது வள்ளிக்கு பிடிக்கவே இல்லை. தங்கச்சியோட கைப்பக்குவம் யாருக்கும் வராது. இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு எத்தனை மாதம் ஆகுது? ஸ்வேதா ருசியாக தான் சமைக்கிறதே இல்லை. ஏன் மாப்பிள்ள ரொம்ப நல்லா சமைப்பாளே என் பொண்ணு. அத்தை, இந்த மாதிரி என் பொண்ணு எங்கள் அம்மா இந்த மாதிரி சொன்னாலே உங்கள் உறவை அழுத்தி ஸ்தாபிக்கிற மாதிரி இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னாங்க? உங்கள் பொண்ணு தான். மருமகன் நல்லா சமைக்கிறான்னு ஒப்புக்கோங்க அத்தை, அதில் என்ன ஈகோ? சாப்பிட்டு கொஞ்சம் பொதுவாக பேசினார்கள். மாலை புறப்படும் நேரம் வந்தது. ஸ்வேதாவை உள்ளே அழைத்தாள் வைதேகி. அம்மாவும் பின்னால் வர கதவை மூடினா அண்ணனுக்கு தப்பா தோணும். நான் மெதுவாக பேசுகிறேன். ஆதாரபூர்வமாக நீ செஞ்ச தப்பு எங்கள் கையில் இருக்குது. உன் புருஷனுக்கு போட்டு காட்டினா முடிஞ்சது உன் வாழ்க்கை. ஆனால் நீ இவரோட கூட பிறந்தவள்ங்கிற காரணமாக அதை நான் செய்யலை. இவரும் குமரனும் கொதிச்சு போயிருக்கிறாங்க. குமரனை அடக்கலைன்னா சோத்து மேஜை ரத்த பூமியாகி இருக்கும். நிறுத்திக்கோ இத்தோடன்னு நான் சொன்னாலும் நீ நிறுத்த போகிறதில்ல. இதை காரணமாக வச்சு எங்களை வெளியில் அனுப்ப நீ ஸ்பாட் வச்ச. நான் அதை நடக்க விடலை. உன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய. ஆண்டவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். கிளம்பு. அவளுக்கு குங்குமம் கொடு வைதேகி. புருஷனை ஏமாத்துறவளுக்கு புருஷனை அவமதிச்ச நீங்கள் தான் குங்குமம் தரணும் அத்தை. புருஷனுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகிற நான் தரக்கூடாது. கொடுங்க. த கிரேட் சுமங்கலிகள். இந்த மாதிரி தன் எதிரே ஒரு நாளுமே வைதேகி பேசியதே இல்லை. ஆனால் ஸ்வேதாவுக்கு தன் தவறை உணரும் புத்தி இப்போதுமே வரவில்லை. அண்ணியை எப்படி பழி தீர்க்கலாம் என்ற எண்ணம் தான் மேலோங்கியது. ஒரு மாதம் கழித்து அம்மா எல்லாருக்கும் போன பிறகு கதவை பூட்டி கொண்டு ஸ்வேதா வீட்டுக்கு வந்து விட்டாள். நானே வந்திருப்பேம்மா. ஏதாவது பிரச்சனையா? உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? அந்த ஆடியோ சங்கதிக்கு பிறகு உன் மேலே உள்ள கோபத்தில் எல்லாருமே என்னை ஒதுக்கி வச்சு வீட்டில் இந்த பசங்க என்கிட்ட பேசுறது கூட இல்லை. வைதேகி தேவைக்கு மட்டும் 4 வார்த்தைகள். அப்பா பழைய மாதிரி தனி ரூம். என்னை கண்டுக்கிறதே இல்லை. புதுசாக ஒரு முதியோர் இல்லத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குதுடி. நீ ஒரு தப்பும் செய்யலையே. நீ செஞ்சிருக்கியே. உன் பக்கம் நான் நிற்கிற காரணமாக என்னை பிடிக்கலை. அவங்க 4 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு ஹோட்டலுக்குன்னு போகிறாங்க. நீ வான்னு கூட கூப்பிடலை. பார்சல் வாங்கிட்டு வந்து நாய்க்கு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. தாள முடியல. நீ அப்பாவை கேளுமா. அவர் முகத்தை பார்க்கவே பயமாக இருக்குடி. இந்த மாதிரி அழகில் சின்னவனுக்கு ஒரு வரன் கைகூடி வர்ற மாதிரி தெரிஞ்சது. நான் பேச வந்தப்போ எனக்கு வேண்டியதை அண்ணன் அண்ணி பார்த்துப்பாங்க, விட்டுருன்னு சொல்கிறான்டி குமரன். அவனுக்கு திமிர் அதிகமா. அவனை முந்தானையில் நல்லா முடிஞ்சு வச்சிருக்காமா. வேண்டாண்டி, அவங்க டாப்பிக்கே வேண்டாமே. நீ கொஞ்சம் ஒதுங்கே இரு. நேரம் வரும்போது நான் உன்னை கூப்பிட்றேன். இது இப்படி இருக்க ஆஃபீஸ் வேலையாக வைதேகி காரில் பயணிக்க, சிக்னலில் கார் நிற்க குமரன் பைக்கில் பசை போல அவன் முதுகில் பூசிக்கொண்டு ஒரு பெண் பயணிக்க, வைதேகியால் நன்றாக அவளை பார்க்க முடிந்தது. அந்த உரசல் வெறும் நட்பாக தோன்றவில்லை. அடுத்த 2 நாட்கள் அவனிடம் எதுவுமே கேட்க நேரமில்லை. ஆனால் இரவு 11 மணிக்கு சரவணனிடம் சொல்லிவிட்டாள். வீட்டில் உடனே அம்மா பஞ்சாயத்து வைப்பாங்களே. இதில் பஞ்சாயத்து வைக்க என்ன இருக்குது? குமரன் பேங்க்கில் ஆஃபீஸர், நல்ல படிப்பு, தகுதியான பையன். அந்த பொண்ணு பார்க்க பளிச்சுன்னு இருக்கா. தகுதி இல்லாத ஒருத்தியை உங்கள் தம்பி நிச்சயமாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பேசலாம். அந்த சனிக்கிழமை அம்மா கோயிலுக்கு போன சமயம் குமரனை மடக்கி இருவரும் கேட்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட லவ் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன். அண்ணி படவா, என்னடா சொல்கிற? எத்தனை நாளாக இந்த லவ்? 6 மாதமாக தான். பேர் இன்பா, படிப்பு BBA, தனியாரில் வேலை. அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அம்மாவும் அவர் கூட பிஸ்னஸில் பார்க்குறாங்க. இவ ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்ந்தவ. வசதிக்கு குறைச்சல் இல்லைன்னு அவள் தான் வீட்டில் சொல்லிட்டா. இல்லைன்னா அவள் கல்யாண பேச்சை எடுத்தாச்சு. முதல்ல இன்பாவை நாங்கள் 2 பேருமே பார்த்து பேசணும். எப்போ? இன்றைக்கே டின்னருக்கு போயிடலாம். என்னங்க, மாமாவும் வரட்டும். அம்மா எரிச்சல் அதிகமாக்குறீங்க. அப்புறமா ஸ்வேதா ஆயுதத்தோடு வந்து நிற்க போகிறா.
அவளுக்கு வாய் தாண்டா தம்பி ஆயுதம். இந்த மாதிரி ஒரு நாத்தனார் உண்டுன்னு சொன்னால் உன்னை வேண்டான்னு உதறிட்டு ஓடிடுவா அந்த இன்பா. உன்னை கட்டிக்க எவளுமே வரமாட்டா. பாவண்டா நீ. இன்பாவை லவ் பண்ணிவிட்டு நீ துன்பாவாக ஆயிடுவ. நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களா? அவனே ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி நிற்கிறான். நீங்கள் வேற கொம்பு சீவி விடுறீங்களா? பேசாமல் இருங்க. அப்பாவிடம் தனியாக சொல்லிவிட்டான் சரவணன். அப்பா குமரன் தனித்தனியாக ஏதோ சொல்லி புறப்பட்டு போக சரவணன் வைதேகி புறப்பட்டார்கள். அத்தை, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிய நேரமாகும், நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்துடுவோம், உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறோம். வேண்டாம், நான் தோசை ஊற்றிக்கிறேன். வர வர என்னால் தனிமையை தாங்கிக்க முடியல, வெறுத்து போகுது. ஸ்வேதா மேலே உள்ள கோபத்தை எங்கிட்ட எல்லாருமே காட்டுறீங்க. இது புரிஞ்சோ 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நீ அவளை பற்றி தானம்மா பேசுகிற? அவன் நான் பெத்த பொண்ணுடா, உதற முடியுமா? இப்போ வைதேகியோட அம்மா இவளை வேண்டான்னு சொல்லுவாங்களா? வைதேகி பிறந்த வீட்டுக்குள்ளே புகுந்த குடியை கெடுக்கலையே. ஏதாவது பேசாதம்மா, அப்புறமா நானும் பேச வேண்டி வரும். உன் மேலே எங்கள் யாருக்குமே வெறுப்பில்லை. அது வராமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நீ தான் செய்யணும். போகலாம் வைதேகி என்றான். ஹோட்டலுக்கு இவர்கள் வந்துவிட முன்பே வந்து காத்திருந்தாள் இன்பா. அழகாக இருந்தால், முடியை பாப் செய்திருந்தாள். ஸ்லீவ்லெஸ் உடை, முக்கால் பேண்ட், கூடுதலான மேக்கப். முதலில் பார்த்தபோது சட்டென்ற அபிப்பிராயம் ஏற்படவில்லை. ஆனால் பேசத் தொடங்கிய 15 நிமிடங்களில் வெள்ளந்தியான பெண் என்று தெரிந்தது. இவர்கள் கேட்காமலே தன் வீட்டில் ஒரு சித்தி ஓடிப்போனது வரை சொல்லிவிட்டாள். எதையுமே மறைக்க தெரியாத ஒரு குழந்தைத்தனம் இருந்தது. நன்றாக சாப்பிட்டால். இவர்கள் எதிரில் இருப்பதால் வெட்கப்படவில்லை. எல்லாரிடமும் நெருங்கி பழகினாள். வைதேகி அவளுக்கு ரொம்பவே பிடித்துவிட்டது. அக்கா என்று வைதேகியை கட்டி முத்தமிட்டாள். அவளது காரை அவளே ஓட்டி வந்தாள். இரவு 9 ஆகிவிட்டது. முதலில் அவளை அனுப்பி வைத்தார்கள். நீ என்னம்மா நினைக்கிற வைதேகி? அப்பா சண்முகம் கேட்க, மாமா, நம்ம யாரோட நினப்பும் இப்போ முக்கியமில்லை. குமரனுக்கு அவளை பிடிச்சிருக்கு. நாம் சம்மதிச்சா நம்ம தலைமையில் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா பண்ணிட்டு வந்து நிற்பான். என்னடா குமரா? அண்ணி, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்ட பையன் இல்லை. கொஞ்சமாக கெட்ட பையனா? நல்ல பொண்ணு மாமா, வெகுளியாக இருக்கா. போலித்தனம் இருக்கிறதா தெரியல. பாசமாக பழகிறா. பணக்கார பொண்ணுன்னு ஒரு பந்தா இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. நீ சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் வள்ளி கூட இவளை ஒப்புக்குவா. ஸ்வேதா வள்ளி மனசை கலைப்பா. அம்மா கிட்ட சொல்லிட்டா இன்றைக்கி ராத்திரியே ஸ்வேதாவுக்கு தகவல் போயிடும். நாளைக்கு காலையிலேயே பால் பாக்கெட்டுக்கு முன்னாடியே ஸ்வேதா ஆஜராயிடுவா. அண்ணியை டார்ச்சர் பண்ணின மாதிரி தம்பி பொண்டாட்டியை எப்படி கொடுமைப்படுத்தலான்னு ரூம் போட்டு யோசிப்பா. குமரன் சொல்ல, எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி அவளோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்ல சொல்லு. நம்ம வீட்டில் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சண்முகம் சொல்ல, அப்பாவுக்கு ஆவேசம் வந்தாச்சு. எரிமலை எப்படி பொறுக்கும்? கிண்டலோடு 4 பேரும் காரில் ஏறினார்கள். இரவு 10 மணிக்கு ஹாலில் அனைவரும் ஒன்று கூட சண்முகம் விவரத்தை வள்ளியிடம் மெதுவாக சொன்னார். எதையும் மறைக்கவில்லை. குமரனின் காதலில் தொடங்கி அவளை சந்தித்து விட்டு வந்தவரை சொன்னாள். வள்ளி சட்டென்று எழுந்து போக, அத்தை என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணும்னா நான் கொண்டு வரேனே. இல்லை, நான் படுக்க போகிறேன். நம்ம பையனோட கல்யாண விஷயம் பேசிகிட்ருக்கேன். நீ எதுவுமே சொல்லாமல் எழுந்து போனால் எப்படி வள்ளி? நான் சொல்ல என்ன இருக்குது? என்னைக்கு கல்யாணம்னு எனக்கு நீங்கள் சொல்ல விரும்பினா நான் வந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறேன். இவ தான் குமரனை பெற்றவன்னு சொன்னால் சரின்னு சொல்கிறேன். எனக்கு அவ்வளோதானே மரியாதை. ஏன் கோபப்படுற வள்ளி? கோவப்படாமல் இன்றைக்கி நீங்கள் 4 பேரும் போயிருக்கீங்க. அந்த பொண்ணை சந்தித்து என்கிட்ட சொன்னால் நானும் வரமாட்டேனா? என் பிள்ளை வாழ்க்கையில் எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அப்படி கேளுமா, உனக்கு நிறைய அக்கறை உண்டுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உடனே நீ ஸ்வேதாவுக்கு ஃபோனை போடுவ. அதனால் என்ன? அவள் உனக்கு அக்கா தானே. தம்பி கல்யாணம் செஞ்சுக்க போகிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை அவளுக்கு மட்டும் இல்லையா? நாசமாக போச்சு. அப்பா அம்மா கிட்ட நாம் சொல்ல நினச்சதே தப்பு. ஸ்வேதா வந்தால் கல்யாணத்தை கண்டிப்பாக கெடுத்துடுவா. இப்படி ஒரு நாத்தனாரான்னு கேட்டு அவங்க மகளை குமரனுக்கு நிச்சயமாக தரமாட்டாங்க. ஆமாண்ணா, நான் விரும்பின இன்பா எனக்கு கிடைக்க மாட்டா. பாத்தியா வள்ளி, இதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகலை. ஸ்வேதா இல்லாமல் நீ வெளியில் காலை வைக்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் அவளும் நீயுமா வாங்க. அதுக்கு முன்னால் உன்னை நம்பி எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். இனி முடிவு உன்னுது. வள்ளி நிலை குலைந்தால். இதற்கு மேல் மகளை பற்றி பேசினால் தப்பாகிவிடும் என்று தோன்றியது. சரி, நான் எதுவும் பேசலை, நம்புங்க. அவங்கக்கிட்ட இருந்து பதில் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா ஃபோனை பிடுங்கி வைடா. நாம் ஆஃபீஸ் போகும்போது கதவை வெளியில் பூட்டிட்டு போயிடலாம். அம்மா வெளியில் போகக்கூடாது, ஸ்வேதா உள்ளேயும் வரக்கூடாது சொல்லிவிட்டு சண்முகம் உள்ளே போக சரவணன் அருகில் வந்தான். அம்மா, உனக்கு இந்த அவமானம் தேவையா? ராணி மாதிரி சகலமும் பேசி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும். இப்போ உன் பொண்ணால் உன் நிலைமையை பார்த்தியாம்மா?
சரவணன் உள்ளே வந்தான். மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இதை பாருங்க, ஒரு கோவத்தில் நாம் பேசலாம், ஆனால் அத்தை இல்லாமல் அவன் கல்யாணத்தில் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி ஸ்வேதா இந்த வீட்டு பொண்ணு, அவள் இல்லாமல் எதையுமே செய்ய முடியுமா? நமக்கு 1000 கோபங்களும் வருத்தமும் இருக்கலாம், ஆனால் மாமியார் நாத்தனார் இந்த உறவுகள் எல்லாமே இருந்தால் தானே சபை நிறையும். குடும்பத்துக்கும் அது கௌரவம். மாமா ஒரு கோபத்தில் பேசுகிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? அம்மாவும் அக்காவும் இருந்தும் எதுலுமே கலந்துக்கலைன்னா பொண்ணை கொடுக்குறவங்க ஏன்னு கேட்க மாட்டாங்களா? அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? சரவணன் பேசாமல் இருந்தான். அவங்க சம்மதம் கிடைச்சதும் முறையாக போய் அவங்க வீட்டில் பேசணும். அதுக்கு ஸ்வேதாவும் வரணும். தரையில் போகிற பூரானை தூக்கி காதில் விட்டுக்க சொல்கிறியா நீ? வேறு வழியே இல்லைங்க. உடன்பிறப்புகள்னு வந்துட்டால் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். நீங்களும் நானும் ஒத்துமையாக இருக்கோம். 35 வருஷம் மாமா கூட வாழ்ந்துட்டு அத்தை நொடியில் மாமாவை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதே அத்தை சாக கிடந்தப்ப இவர் தான் காப்பாற்றினார். 16 வருஷங்களாக தொடாத உடம்பை தொட்டு உணர்வு ஊட்டினார். சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நிரந்தர பாசமும் இல்லை, தீராத பகையும் இல்லை. நான் உங்கள் அம்மா கிட்ட படாத அவமானங்கள் என்ன பாக்கி? என்கிட்ட உத்தியோகமும் பணமும் இருக்குது, என் காலில் நிற்கிற தெம்பு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியில் நடந்தால் சுய மரியாதை தப்பிக்கும். ஆனால் சமூகத்தில் வாழா வெட்டின்னு பட்டத்தோடு நிற்கிறது கௌரவமா? குடும்பம்னு வந்துட்டால் எதுக்கு வெக்கமானம் பார்க்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலில் கோபம் வந்தாலும் அவள் பேச பேச அதிலுள்ள நியாயங்கள், யதார்த்த உண்மைகள் சரவணனுக்கு புரிந்தது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட நிறைய அவமானப்படுறோம், உடனே வேலையை விட்டால் சோத்துக்கு என்ன வழின்னு தொடச்சி விட்டுட்டு போகலை. வீட்டில் மேலதிகாரியாக மாமா அத்தையை நினச்சிக்கிட்டு என்னங்க கஷ்டம் நஷ்டம்? அவளது நியாயமான கேள்விகளுக்கு அவனிடம் பதில் இல்லை. இன்பா சகலமும் பேசியதும் அவளது பெற்றோர் உடனே ஒப்புக்கொண்டார்கள். அவளிடம் ஃபோன் நம்பர் வாங்கி காலை 7 மணிக்கு அவள் அப்பா விஸ்வநாதன் ஃபோன் செய்தார். சண்முகத்துக்கு சகலமும் சொல்லி நன்றாக பேசினார். நீங்கள் அனுமதிச்சா 1 மணி நேரத்தில் அங்கே வர்றோம். வாங்க சார். இன்பாவும் வரட்டும். என் சம்சாரம் பார்க்கணும் அவளை. வள்ளி, அவங்க வர்றாங்களாம், தயாராக இரு. சரவணன் அருகில் வந்தான். அம்மா, ஸ்வேதா வைதேகி மேலே பழி போட்ட காரணமாக தான் உங்ககிட்ட கோபம் எங்களுக்கு. மற்றபடி உங்ககிட்ட எந்த ஒரு வருத்தமும் இல்லைம்மா. இந்த வீட்டில் நீ இல்லாமல் மங்கள நிகழ்ச்சி நடக்குமா? வள்ளிக்கு மனசு நிம்மதியாகி விட்டது. எல்லாருமே தயாராகி காலை சிற்றுண்டியை வைதேகி தயார் செய்து விட்டாள். இன்பாவின் பெற்றோர்கள் சிரித்த முகத்துடன் நன்றாக பழகினார்கள். வந்த அரை மணியில் நெருங்கிவிட்டார்கள். வள்ளியிடம் பேசினாலும் வைதேகியிடம் அதிக நெருக்கமாக இன்பா இருந்தது வள்ளிக்கு பிடிக்கவில்லை. சாப்பிட்டார்கள். வாய்க்கு வாய் வைதேகி அவர்கள் புகழ்ந்து சுத்தமாக வள்ளிக்கு அது பிடிக்கவில்லை. குடும்பம் பற்றி பேசும்போது வள்ளி முந்திக் கொண்டு ஸ்வேதா புராணத்தை தொடங்கிவிட்டாள். மற்றவர்களுக்கு எரிச்சல் மூட்டும் வகையில் இருந்தது. எல்லாமே முடிந்தது. அடுத்த வாரமே நிச்சயத்தை அவர்கள் வீட்டில் நடத்தலாமா என்று கேட்க, எங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும், அவர் வசதி பார்க்கணும், அவரை கேட்டுட்டு தேதியை குறிச்சிக்கலாமே. வள்ளி சொல்ல குடும்பமே எரிச்சலானது. அப்பா பார்வையால் வள்ளியை எரித்துவிட்டு, அவசியமில்லை சார், நாங்கள் சொன்னால் அவர் சரின்னு சொல்லுவார், தேதியை இப்போவே முடிவு பண்ணிடலாம், அடுத்த புதன் என்று குறித்துவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அதன் பிறகு அடுத்த 1 மணி நேரத்தில் வள்ளி ஸ்வேதாவுக்கு சொல்ல அவள் உடனே வந்து விட்டாள். ஏன் உடனே என்னை கூப்பிடல? என் அம்மா கிட்ட சண்டை போட அப்பா அருகில் வந்தார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இதை பாரு, நீ கல்யாணத்துக்கு மட்டும் வந்தால் போதும்னு எல்லாருமே நினைக்கிறோம். நீ யார் மேலே பழி சுமத்துனியோ அந்த வைதேகி தான் நீ இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது இந்த வீட்டில்னு சொல்கிறா. அப்படியும் உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் அவதான எதிரி. வாழை சுருட்டிக்கிட்டு நீ இருந்தால் உனக்கு மரியாதை மிஞ்சும். புரியுதா? அவளா கேட்பா. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். இன்பா வீட்டுக்கு எதிரே ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருந்தது. விஸ்வநாதன் அதை புக் செய்து விட்டார். பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். மாப்பிள்ளை வீட்டார் அத்தனை பேருக்குமே துணிமணிகள், குமரனுக்கு ரிச்சான உடை, தவிர நகைகள், பிரமாதமான சாப்பாடு என்று சகலமும் மூக்கில் விரல் வைக்கும்படி நடந்தது. அடுத்த மாதமே கல்யாண தேதி குறிக்கப்பட்டது. அதற்குள் தனியாக கிடைத்த சந்தர்ப்பத்தில் ஸ்வேதா இன்பாவின் அம்மாவிடம், வைதேகி ராட்சசி, குடும்பத்தில் அவள் வச்சது தான் சட்டம். எங்கள் அப்பா அம்மாவை அவள் ஆட்டி வைக்கிறா. உங்கள் மகள் இன்பாவை அவகிட்ட ரொம்ப நம்பி பழக விடாதீங்க என்று போட்டு விட்டாள். விழா முடிந்து வீடு திரும்பியதும் இன்பாவிடம் அம்மா இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? நீ அதை நம்பாதம்மா, அக்கா ரொம்ப நல்லவங்க. அதாண்டி முதல் சந்திப்பிலேயே வைதேகி பற்றி தெரிஞ்சுதே, இவையன் இப்படி பேசுகிறா? எங்கள் அக்கா சரியில்லை, பிரச்சனை நிறைய பண்ணுவா, ஆனால் அண்ணி தான் குடும்பத்தை கட்டி காக்குறாங்கன்னு குமரன் சொல்லி இருக்கிறாருமா. வீடு இன்பா, எந்த வீட்டில் இந்த பிரச்சனைகள் இல்லை. வைதேகி உனக்கு வழி காட்டுவா, நீ கவலைப்படாமல் இரு.
இதை மறுநாளே குமரனிடம் இன்பா சொல்லிவிட அவன் டென்ஷன் ஆகிவிட்டான். அந்த நேரத்தில் அவனால் எதுவுமே பேச முடியவில்லை. எனக்கு அண்ணி அம்மாவுக்கு மேலே இதை மட்டும் வீட்டில் நீ சொல்லிடு, மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். வீட்டுக்குள் எரிமலையாக நுழைந்தான் குமரன். அப்பா, என் கல்யாணத்துக்கு ஸ்வேதா வரவே கூடாது. ஏண்டா அப்படி சொல்கிற? ஆவேசமாக அம்மா வர வைதேகி வெளியில் வந்தாள். அண்ணி, நாங்கள் எல்லாரும் அவளை தள்ளி நிறுத்தியிருந்தோம். நீ தான் அவள் வீட்டு பொண்ணு, அவள் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவள் உங்களை பற்றி இன்பாவோட அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இன்பா சொன்னதை ஒப்பித்தான் குமரன். சரவணன் கால்களை உதைத்து கொண்டு எழுந்தான். நான் இப்போவே அவள் வீட்டுக்கு போய் 2ல் 1 பார்த்துட்டு வர்றேன். அப்பா, நீங்கள் வர்றீங்களா? வர்றேன்டா, இன்னைக்கு பேசியே தீதானோ. வள்ளி நடுங்கி விட்டால். வைதேகி அருகில் வந்தாள். மாமா, அவங்க 2 பேரும் கோபத்தில் பேசுகிறாங்கன்னா நீங்களுமா? அவங்க பேசுகிறது நியாயந்தானே வைதேகி? நீ அவளுக்கு என்ன துரோகம் செஞ்ச? உன்னையே குறி வச்சு ஏன் தாக்கணும்? நல்லா கேளுங்கப்பா. அண்ணி இனிமேலும் பொறுத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் கேட்டுக்கோங்க. அது அவ சுபாவம். இந்த வீட்டில் அவள் தான் ராணியாக இருக்கணும்னு நினைக்கிறா. என் மேலே அத்தையை தவிர நீங்கள் 3 பேருமே பாசமாக இருக்கிறீங்க. வரக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க என்னை தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அவள் புருஷன், மாமா, அத்தை என்கிட்ட பாசமாக இருக்கிறாங்க. இவங்க யாராலையுமே எனக்கு எந்த லாபமும் இல்லை. எதையும் எதிர்பார்த்து நான் அன்பும் காட்டலை. என் காலில் நான் நிற்கிறேன். இவ குணத்தால் அப்பா கூட பிறப்புகள் மனசில் கூட இடம் பிடிக்க முடியல. அதனால் ஆத்திரம். சரி, வர்றவளை கலைச்சி விட்டா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கலான்னு பார்க்குறா. அதுக்கு தான் அவளை உள்ளே சேர்க்க வேண்டான்னு சொல்கிறோம். எப்படிங்க முடியும்? நாம் இத்தனை பேசுகிறோம், அத்தை வாயை திறக்கிறாங்களா? அதுக்காக அம்மாவானா இவங்களை ஒத்துக்க முடியுமா? ஏன் எல்லாருமே கோவப்படுறீங்க? இன்பா குடும்பத்துக்கு இவளை பற்றி யாரும் சொல்லலை. தன் தோலை தானே உரிச்சிக்கிட்டு மரியாதையை கெடுத்துக்கிட்டா அவளே. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஸ்வேதா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்பா வர்றதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டா. என்ன மரியாதை வைப்பா இன்பா? விடுங்க, ஸ்வேதாவை அந்த ஆண்டவனால் கூட மாற்ற முடியாது. இதை உதறிட்டு கல்யாண வேலையை கவனிக்கலாம் போங்க. அப்படின்னா அவள் எல்லாத்துக்கும் வருவாளா? நிச்சயமாக வருவா. 10 பேர்கிட்ட அவமானப்பட்டாலாவது அவளுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அத்தனை பேரும் கலைந்து போக வள்ளி மட்டும் நின்றாள். இப்போது கூட தன் மகள் தொடர்ந்து செய்து வரும் தப்புகள் தரையில் ஏறவே இல்லை. அவளை கடுமையாக விமர்சிக்கும் இவர்கள் மேல்தான் ஆத்திரம் வந்தது. கல்யாண வேலைகள் மலமல என்று நடந்தது. முன்கூட்டியே குமரனை அழைத்து வைதேகி சொல்லிவிட்டாள். இதை பாரு குமரா, இன்பா உனக்கு மனைவியாக வரப்போகிறா. அவகிட்ட உனக்கு ஒளிவு மறைவே வேண்டாம். ஆனால் அத்தை மாமாவை சந்தேகப்பட்டு கேவலப்படுத்தினதையும் ஸ்வேதா டாக்டர்கிட்ட என்னை பற்றி அவதூறு பரப்பினதையும் மட்டும் தயவு பண்ணி சொல்லிடாத. அதனால் நம்ம குடும்ப மானம்தான் சிரிக்கும். இவங்க 2 பேரையும் அவள் மதிக்க மாட்டா. அது உனக்கு தான் தலைக்குனிவு. சரி அண்ணி, ஆனால் இதை விட கேவலமாக இவங்க ஏதாவது செஞ்சு வச்சா அதை அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இன்பாவை நீ தாங்கிப்பிடி. உங்கள் அண்ணன் பாவம் சீக்கிரமாக புறப்பட்டு போய் கடை திறக்கிற காரணமாக என்ன தாங்க முடியல. அதுக்காக இப்போ வருத்தப்படுறாரு. கல்யாணம் நெருங்கி விட்டது. ஸ்வேதாவை சகலத்துக்கும் அழைத்ததால் ஓவராக தன் கருத்துக்களை சொல்லி பிளிரி தன் பேரை இன்னும் கெடுத்து கொண்டாள். கல்யாணம் நெருங்கி விட்டதால் இன்பா குடும்பம் எதுவும் பேசவில்லை. கழுத்தில் தாலி ஏறட்டும் என்று காத்திருந்தார்கள். அது நல்லபடியாக முடிந்து மகளை வழி அனுப்பி வைத்தார்கள். முதலிரவு குமரன் வீட்டில் என்று ஏற்பாடானது. இன்பாவின் பெற்றோர் வர 2.5 வருஷமாக எங்கள் அன்னிக்கு குழந்தை இல்லை, அண்ணன் மேலே பழி போடுறா, அவளை விட்டு சடங்கு எதையும் இன்பாவுக்கு செய்ய விடாதீங்க, அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஸ்வேதா, இன்பாவின் அம்மா சொல்லிவிட்டாள். இன்பாவை அலங்கரித்து உள்ளே அனுப்பும் வரை வைதேகி தான் செய்ய வேண்டும் என்று இன்பாவின் அம்மா ஸ்வேதாவை நெருங்கவே விடவில்லை. வள்ளி சொல்ல, இல்லை சம்மந்தி, நல்ல மனசு படைச்சவ வைதேகி, மாப்பிள்ளை அண்ணி தான் செய்யணும், அக்கா வேண்டான்னு சொல்கிறாரு, நாங்கள் அவருக்கு கட்டுப்படணும் இல்லையா? ஸ்வேதாவுக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது. வள்ளிக்கு ஆத்திரம் வந்தது. தன் மகனை தாக்க முடியவில்லை. அப்போது முதல் ஸ்வேதா பழையபடி தன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டாள். ஆனால் இன்பா குமரனை வைத்துக்கொண்டே வைதேகி தெளிவாக பேசிவிட்டாள். குமரன் என்கிட்ட எப்போவுமே பாசமாக இருப்பான், அதனால் என் மேலே கோபம். இப்போ நீ ஒட்டுதலாக இருக்க, அதனால் உன்னையும் பிடிக்காது. உனக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஸ்வேதா, என்ன பாலிடிக்ஸ் பண்ணினாலும், உன்னை ஊசிப்பி உன் கோபத்தை கிளறினாலும் நீ அவளை எதிர்க்காத. அவனுக்கு அக்கா, அவன் என்ன வேணும்னாலும் பேசிக்கட்டும். அவளை தொட்டால் அத்தை பத்திரகாளியாக மாறிடுவாங்க. தப்பை தன் மகள் செஞ்சாலும் அதை கண்டிக்கிறவ தான் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு சிலர் மகள் புகழ் பாடி தன் வீட்டு வாசலில் மகளுக்கு கட்டோட்டு வைக்காத குறை தான்.
சரி விடு, அது அவங்க விருப்பம். ஆனால் நாம் வாழ வந்தவங்க, நாம் பேசுகிறது தான் பெருசாகும். உனக்கு அந்த சங்கடம் வேண்டாம். நீ செல்லமாக வளர்ந்த பொண்ணு, உன்னை உங்கள் அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படி நான் பார்த்துக்கிறேன். குமரனும் தாங்குவான். அத்தை இந்த வீட்டு அம்மா, அவங்க பேசுகிறத நீ பெருசாக எடுத்துக்காத. ஏன்னா அவங்களா பேசலை, அவள் ஏற்றி விடுறா. அத்தை மாமா நம்ம கணவர்களை பெற்றவங்க, அவங்கள நாம் மதிக்கணும், சரியா? இருவரும் நெகிழ்ந்து போனார்கள். வாழ்க்கை தொடங்கிவிட்டது. இன்பா தன் பக்கம் இல்லை என்று தெரிந்ததும் தன் அம்மாவை ஊசிப்பிவிட்டு நிறைய டார்ச்சர்கள் தந்தாள் ஸ்வேதா. அவளும் தன் வேலையை காட்டினாள். அம்மாவும் மகளும் வீசும் அத்தனை அம்புகளையும் இன்பா மேல் படாமல் வைதேகி சாதுரியமாக தடுத்தாள். அப்படியும் சில சமயம் இன்பா மாட்டுவதுண்டு. அந்த நேரம் ஸ்வேதா மேல் கட்டுக்கடங்காத ஆத்திரம் வரும். ஆனால் அக்கா சொல்லை மீறக்கூடாது என்று அடக்கி வாசிப்பாள். அப்பா எதுவும் பிடிக்காமல் ஒதுங்கியே இருந்தார். சரவணனால் தான் தாங்கவே முடியவில்லை. நீ ஜெயிலில் இருக்கிறது போதாதுன்னா அந்த பொண்ணையும் ஏன் வைதேகி கைதியாக மாத்துற? வேண்டாங்க, அவள் இங்கே வாழ வந்த முழுசாக 1 வருஷம் கூட ஆகலை. இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு தானே கெட்ட பேர். அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சால் ஸ்வேதாவை கொன்னே போட்டுருவாங்க. மாட்டாங்க. இன்பாவோட அப்பா அம்மா என்னை தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. என் மேலே அவங்களுக்கு அத்தனை மரியாதை. இன்பா நிறைய சொல்லியிருக்கா, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் கேட்குறேன், நீ எதுக்கு இத்தனை வழிகளை தாங்கணும்? அவளையும் தாங்க வைக்கணும். குடும்பம் பிரியாமல் இருக்குதா? நீங்களோ உங்கள் தம்பியோ எங்களை கூட்டிக்கிட்டு தனியாக குடும்பம் அமைக்கிறது நாளைக்கே கூட நடக்கலாம். ஏன்னா 4 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். பணம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு கூட்டு குடும்பம் உடையும், அழகான கூடு கலையும். அந்த எண்ணம் அம்மாவுக்கு வேணும். அவள் செய்கிற அராஜகங்கள் எதுவுமே அம்மா கண்களுக்கு தெரியலன்னா இது அழகான கூட்டு குடும்பம் இல்லை. வைதேகி, தலைமை சரியா இல்லைன்னா அவள் தூண்டுதல் இங்கே உள்ள பாசத்துக்கான போட்டா. இன்னும் எத்தனை வருஷங்கள் நீ பாடுபட்டாலும் பலன் கிடைக்காது. வாழ போன சகோதரிகள் வரலாம், தங்கலாம், தப்பில்லை. ஆனால் இது அவங்க குடும்பம் இல்லை. இந்த கூட்டை கலைக்கிறது பாவம். அவளுக்கு நம்ம 4 பேரையும் விரட்டுறது தான் லட்சியம்னா அதில் அவள் ஜெயிக்கட்டும். நாம் வெளியில் போய் சந்தோஷமாக இருக்கலாம். மாமாவை நினச்சி பாருங்க, 2 எதிரிகளை சமாளிக்கணும். பாவம் மாமா, அவரை தண்டிக்கிறது நியாயம் இல்லையே. இப்படியே மேலும் 1.5 வருஷங்கள் ஓடிவிட்டது. கல்யாணமாகி வைதேகிக்கு 4 வருஷங்களும் இன்பாவுக்கு 1.25 வருஷங்களும் ஆகிவிட்டது. அன்று காலையில் இன்பா எழுந்ததும் தலை சுற்றியது. தடுமாறி எழ வாந்தி வந்தது. வேகமாக போய் வாந்தி எடுத்தாள். குமரன் ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிருந்தான். இன்பா மெல்ல கட்டிலில் வந்து உட்கார காப்பியோடு வந்தாள் வைதேகி. இன்பா விவரம் சொன்னால், நானே கேட்கணும்னு நினச்சேன். நீ குளிச்சு 38 நாளாச்சு இன்பா, சரியா? அக்கா, எனக்கு தெரியல. எங்கள் அம்மாவை விட மேலா நீங்கள் இருந்து கணக்கு சொல்கிறீங்க. வைதேகி கட்டி கொண்டாள். நான் ஹோம் கிட்ட வச்சுருக்கேன், போட்டு பார்த்துடலாமா? ஹோம் கிட் வச்சுருக்கேன், போட்டு பார்த்துடலாமா? கதவை தாளிட்டு விட்டு சிறுநீர் பரிசோதனை செய்ய 2 கோடுகள் வந்தது. அவளை அணைத்து முத்தமிட்டாள் வைதேகி. குமரன் நாளைக்கு தான் வர்றான். முதல்ல அவனுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம வீட்டில் தெரிஞ்சால் போதும். நீ லீவு போடு, நானும் போடுறேன். டாக்டரை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்டும் எடுத்துடலாம். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடட்டும், அப்புறமா வெளியில் சொல்லிக்கலாம். சரிக்கா. டாக்டரிடம் போய் இரத்த பரிசோதனை செய்தார்கள். ரிசல்ட் வர காத்திருந்தார்கள். கர்ப்பம்தான் என்று வந்தது. உறுதிப்படுத்த இன்னும் 10 நாட்கள் வேண்டும், அப்புறமா வெளியில் சொல்லிக்கலாம் என்றார்கள். மறுநாள் குமரன் வந்து அவனுக்கு சொன்ன பிறகு சரவணன் அப்பாவுக்கு சொன்னார்கள். அவர்கள் கூடி விவாதித்தார்கள். அம்மாவுக்கு சொல்லிட்டா உடனே தகவல் ஸ்வேதாவுக்கு போயிடும். அதுக்காக அம்மாவிடம் மறைக்க முடியாது. சரி, சொல்லிவிடலாம் என்று வள்ளிக்கும் சொல்லி இன்பாவின் பெற்றோருக்கும் சொன்னார்கள். தன் மகனை கட்டி முத்தமிட்டாள் வள்ளி. ஆனால் அதே பாசத்தை இன்பாவிடம் காட்டவில்லை. ஒரு தாய்க்கு முதலில் மகன்தான் உறவு. அவனை வாழ்த்திய மாதிரியே மருமகளையும் வாழ்த்த மனம் வரவில்லை. அம்மாக்கள் நாசமாவதே இந்த மாதிரி ஓர வஞ்சனையால் தான். ஆனால் சண்முகம் முதலில் வாழ்த்தியது தன் மருமகளை. அம்மா உடனே ஸ்வேதாவுக்கு தகவல் சொல்லிவிட்டாள். அரை மணியில் கைகளை வீசிக்கொண்டு ஸ்வேதா வந்துவிட்டாள். ஆரவாரம் செய்தால் இன்பாவின் பெற்றோர் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் தம்பி மனைவியை தாங்குவது போல ஓவர் ஆக்ட் செய்தாள் ஸ்வேதா. அவர்கள் வந்தது முதலில் மகளை மாப்பிள்ளையை வாழ்த்திவிட்டு நேராக வைதேகியிடம் வந்தார்கள். உனக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும் வைதேகி. எதுக்குமா? இன்பாவை என்னை விட நீ நல்லா பார்த்துக்கிற. அவள் எதையும் முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவா. ஏன்னா எங்கள் அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா? உங்கள் பொண்ணு எதையுமே எங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டா. 2 மருமகளும் சேர்ந்து கூடி எங்கள் அம்மாவுக்கு எதிராக கும்மி அடிப்பாங்க. அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. பல்லை கடித்து பொறுத்து கொண்டார்கள். அப்பா, அம்மா 2 பேரும் சாப்பிட்டுட்டு போகலாம் என்றாள் வைதேகி.
வேண்டாம்மா, வந்ததும் வயிறு முட்டை ஸ்வேதா கொடுத்துட்டாலே அதுவே போதும். நாங்கள் வர்றோம். இன்பாவுக்கு நீ இருக்க, நாங்கள் கவலைப்படலை. அங்கிள், உண்டான பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை பெற்ற நானும் எங்கள் அம்மாவை தானே பார்த்து செய்ய முடியும். 4 வருஷங்கள் தாண்டியும் குழந்தை பெறாத அன்னைக்கு கர்ப்பம் பற்றி என்ன தெரியும்? அவங்க செய்கிறதும் உங்கள் மகளுக்கு நல்லதில்லை. குடும்பமே ஸ்தம்பித்தது. சரவணன் கைகளை ஓங்கி கொண்டு ஸ்வேதா மேல் பாய வைதேகி குறுக்கே வந்து தடுத்தாள். அவள் உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும் ஊரான் மனைவி, அவளை அடிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. இன்பா முன்னால் வந்தாள். அக்கா, இத்தனை நாள் பேசக்கூடாதுன்னு என்ன நீங்கள் தடுத்த காரணமாக நான் பேசலை. இனி பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு முன்னால் நான் உண்டாக்கியிருக்கேன். உங்கள் முகத்தில் ஒரு சின்ன வருத்தம் கூட தெரியல. நீங்களே என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ரிசல்ட் வாங்கி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து என்னை சாப்பிட வச்சு கிரேட்கா. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முகத்தில் பொறாம கண்ணல் வீசுது. இதில் நம்ம தாக்கி வேற பேசுகிறா. ஏய், என் மகளை மரியாதை குறைவாக பேச என்ன துணிச்சல் உனக்கு? வாயை மூடுங்க அத்தை. ஒரு கூனியை விட மோசமானவளை மகளாக பேத்துட்டு அவளை மற்றவங்க மதிக்கணும்னு பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? வேண்டாம் இன்பா, பேசாத. வைதேகி தடுக்க சரவணன் குறுக்கே வந்தான். நீ எதுவும் பேசாத. என் கைகளை கட்டின மாதிரி அவள் வாயை கட்டாத. அவளாவது இந்த வீட்டில் பேசட்டும். இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சிக்கல. அத்தையாவை எதிர்க்கிறதுல எனக்கு தடையே இல்லை. இப்போ தான் வயிற்றில் புல்ல வந்திருக்குது. இன்பா பதட்டப்பட வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். நீயும் விட்டு கொடுத்து போதும்மா வைதேகி. இன்பாவின் அப்பா சொல்ல, நீங்கள் யாருங்க அதை சொல்ல? ஸ்வேதா குறுக்கப்பாயா அவளை நெருங்கின அப்பா ஓங்கி அறைந்தார். உன் டார்ச்சரை இவங்க எத்தனை காலம் தாங்குவாங்க? சரவணனுக்கு வைதேகி கூட ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் தனிமை கிடைக்கல. இப்போ குமரனுக்கும் இன்பா கூட ப்ரைவசி இல்லை. உனக்கு இளவெடுத்தே நாங்கள் நாசமாக போகிறோம். மாமா, நல்லது நடக்கும்போது குடும்பத்தில் குழப்பம் வேண்டாமா? நீ பேசாமல் இருமா. இன்பா உண்டான செய்தி கிடைச்சதுமே நான் சில முடிவுகள் எடுத்தாச்சு. சென்னையை விட்டு நாங்கள் தள்ளி போக போகிறோம். நான் வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் எழுதி நேற்று தான் தந்தேன். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல சீனியர் ஹோமுக்கு நான் புக் பண்ணியாச்சு. அப்பா, நீங்கள் மட்டும் போகிறீங்களா? இல்லை சரவணா, நான் மட்டும் போனால் என்னை நம்பி உங்கள் அம்மா விடமாட்டா, கூடவே வந்துடுவா. ஏன்னா அங்கே நிறுத்தி வள்ளியை பார்த்தார் மனதுக்குள். நான் இந்த வயசுக்கு மேலே ஜானகி மாதிரி யாரையாவது ஒருத்திய என்ற மைண்ட் வாய்ஸை பிள்ளைகளுக்கு மட்டும் கேட்டது. ஏன்னா அங்கே நான் என் உடம்பை சரியாக பார்த்துக்க மாட்டேன்னு அவளுக்கு பயம். திடீரென்று வைதேகிக்கு தலை சுற்றி விழப்போக சரவணன் பதறி அவளை தாங்கி பிடிக்க தண்ணீர் தெளிக்க கண் விழித்தாள். ஓவரா வேலை செய்கிற நீ. மெல்ல எழுந்து இன்பாவை மட்டும் அழைத்து கொண்டு வைதேகி உள்ளே போய் கதவை தாளிட்டாள். 10 நிமிஷத்தில் இன்பா சந்தோஷமாக வெளியில் வந்தாள். 2 கோடு வந்தாச்சு. அக்காவும் கர்ப்பந்தான். குடும்பமே குதூகலித்தது, ஸ்வேதாவை தவிர. இன்பாவின் அம்மா வைதேகியை தழுவி, நீ என் மகளுக்கு அம்மாவாக இருந்த, அதனாலேயே தெய்வம் முன்னையும் அம்மாவாக்கிடுச்சு. என்னங்க, 2 மருமகளும் உண்டான இந்த நேரத்தில் நாம் ஏன் போகணும்? இங்கேயே இருக்கலாமே. வாய்ப்பே இல்லை. நீ இருந்தா இங்கே இந்த கூனி வருவா. மருமகளுக்கு டென்ஷன் படாமல் குழந்தைகளை சுமந்து பெத்தெடுக்கணும் இல்லையா? பார்த்துக்கிறதுக்கு அவங்க புருஷன்களும் அம்மாக்களும் இருக்காங்க. குழந்தைங்க பிறந்ததும் நாம் வரலாம். இந்த வீட்டில் என் மகன்களும் அவங்க மனைவி குழந்தைகளும் தான் இருக்கணும். வேற யாருக்கும் இடமில்லை. ராமனும் லட்சுமணனும் தான் காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. தசரதனும் போகலாம். பசங்க மட்டும் இங்கே இருந்தால் கூனி வர வாய்ப்பே இல்லை. அதுக்காக கூனியை கூட்டிகிட்டு வர்றதா உனக்கு யோசனை இருந்தால் கைகேயி நிலைமை தான் உனக்கும் வரும். அழகான தீர்ப்பை அப்பா எழுதிவிட்டார். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.